நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் நினைவிலே பதிவிட்டு போய் தொடங்குகிறேன். அமைதியாக நம்பக்கூடியவர்களே, பல்ஸ் டயக்னோசிங்ல நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறோம். இன்னைக்கோட பல்ஸ் டயக்னோசிங் முடிச்சிருவோம். இப்போ ஏற்கனவே ஒரு பல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அந்த பல்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கின்றது இப்போ பார்க்க போகிறோம். போன வாரம் கொடுத்த பல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பல்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் இல்லை, ஆப்சென்ட். ஸ்பிளீன் ஸ்டமக்கு இல்லை, ஆப்சென்ட். சாஞ்சியோவா பிரசன்ட், அப்புறம் பெரிகார்டியம் ஆப்சென்ட். லெஃப்ட் சைட்ல வந்து எஸ்ஐ ஹார்ட் ஆப்சென்ட், அப்புறம் ஜிபி ஆப்சென்ட். லிவர் பிரசன்ட், யூபி ஆப்சென்ட், கிட்னி ஆப்சென்ட். யூபி பிரசன்ட், கிட்னி ஆப்சென்ட். அப்போ 3 பல்ஸ் பிரசன்ட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நீங்க யாராவது வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. யார் செலக்ட் பண்ணிருக்கீங்க இப்போ? நரேஷ் செலக்ட் பண்ணிருக்காரு, சொல்லுங்க. அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க. அவர் சொல்ற பாயிண்ட் LU9 சொல்றாரு ஒருத்தர், அதை அப்படியே நோட் பண்ணுங்க பேப்பர்ல. 1 2 3 பண்ணல, 1 2 3 போட வேணாம், லைனா எழுதிக்கங்க. LU9 ஒருத்தர் செலக்ட் பண்ணிருக்காரு, நரேஷ். நரேஷன் போட்டு LU9 யாருன்றது பெயரோட எழுதிக்கங்க, அப்பதான் வந்து என்னன்னு தெரியும். வேற யாராவது பாயிண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு SP2 மோனிஷா, SP2. வேற யாராவது? வேற ஒரே ஆள் 2 செலக்ட் பண்ணாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணோம். நீங்க ஒரு டாக்டர்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பேஷண்ட் பார்க்க போகும்போது ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணோம். அதாவது மோஸ்ட் சூட்டபிள் பாயிண்ட் அப்படின்னு செலக்ட் பண்றோம். நீங்களே வந்து டைலமா இருக்கக்கூடாது, டூயல் மைண்டா இருக்கக்கூடாது. ஜிவேரியா லிவர் 13 பண்றாங்க. மிஸ் ஜே லிவர் 13. அப்புறம் H9 சார். ரில்வான் H9. மொத்தம் 4 பாயிண்ட் செலக்ட் ஆயிருக்கு. இன்னும் வேற யார் இருக்காங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு நேரம் அந்த பெனிஃபிட்ஸ் எழுதுங்க. எது மோஸ்ட் சூட்டபிள் ஃபைனலா செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாயிண்ட்? LU9 நரேஷ் பாயிண்ட். அப்ப அந்த LU9 நேரம் என்ன எழுதணும்? LU பிரசன்ட். LU வரும், LU பிரசன்ட். LU உடைய மதர் யாரு? ஸ்பிளீன் பிரசன்ட், SP பிரசன்ட். LU உடைய சன் யாரு? கிட்னி. கிட்னி வந்து K பிரசன்ட். LU உடைய பிஃபோர் ஆர்கன் லிவர் பிரசன்ட். இங்க ஆப்சென்ட் யாரு? ஃபயர் ஆப்சென்ட். அதாவது நிறைய வந்து பாயிண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது, ஒன்று ஒன்றா அனுப்பக்கூடாது. ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணா அதுலயே ஸ்டே பண்ணணும் மாதிரி கொஞ்ச நேரம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
வேற பாயிண்ட் எதாவது அனுப்பலாம், புதுசா வேற யாராவது அனுப்பலாம். ஒரே ஆள் நிறைய அனுப்பக்கூடாது. ஒரு பாயிண்ட் எதுன்றது மோஸ்ட் சூட்டபிள் பாயிண்ட்னா இப்போ கூட செலக்ட் பண்ணிக்கலாம், மாத்தலாம். ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ யார் 3 தடவை மெசேஜ் வச்சீங்கன்னா ஒரு தடவை சொல்லுங்க, அவ்வளவுதான். இப்போ எல்யூ லைனுடைய பெனிஃபிட் எழுதியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? SP2. SP2 மோனிஷா. SP2ல வந்து ஸ்பிளீனுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸ்பிளீனுடைய மதர் யாரு? ஃபயர். ஃபயர்னா H பிளஸ் P. அதுக்கப்புறம் பிளஸ் பிளஸ் போட்டே வரணும், எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம். என்ன H பிளஸ் P பிளஸ் ஸ்பிளீனுடைய பிஃபோர் ஆர்னது ST. ஸ்பிளீனுடைய சன் யாரு? லங்ஸ் LU. இது வரைக்கும் அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது. SP2ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சோம்னா பிராக்கெட் என்ன பண்ணணும், எது கிடைக்கலையோ அதை பிராக்கெட் பண்ணிக்கணும். LU9ல கிடைக்காது ஃபயர்ன்றது பிராக்கெட் பண்ணிக்கங்க. ஃபயர்னு எழுதுங்க, எஃப்னு போடாங்க. எப்பறம் ஒரு ஆர்கன் தேடிட்டு இருக்கோம் நம்ம, எஃப்னு ஆர்கன் அது அப்படின்னு ஃபயர்னு எழுதிங்க. ஃபயர் ஆப்சென்ட் மைனஸ் ஃபயர் போடுங்க. எஸ்பியில் வந்து அதே மாதிரி வந்து ஃபயர் கிடைச்சிச்சு, எர்த்து கிடைச்சிச்சு, வந்து மெட்டல் கிடைச்சிச்சு. கிடைக்காத 2 பேர் வந்து இது வாட்டர் கிடைச்சிச்சு இல்லையா? வாட்டர் கிடைக்கலையா? சரி, பிராக்கெட்ல வாட்டர் பிளஸ் வுட் மைனஸ் வாட்டர் அண்டு வுட் மைனஸ். ரிலவான் பாயிண்ட் என்னது? H9. H9. அதுக்கு முன்னாடி ஜுவேரியா போகும் சொல்லிருக்காங்க. ஜுவேரியா பாயிண்ட் என்னது? ஜுவேரியா லாஸ்ட் என்ன செலெக்ஷனு? ஃபைனல் செலெக்ஷன் 2-3 தடவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. இல்லை, இன்னும் 2 மெசேஜ் கொடுத்துறாங்க. இன்னும் 2 மெசேஜ் வந்துருக்குது வந்து எல்லாத்தையும் இப்போ குழப்பிருக்காங்க அவங்க. SP6 என்ஹான்சிங் பாயிண்ட் அது இதுன்றாங்க. இன்னும் இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பாயிண்ட். எந்த பாயிண்ட் இது? ஒரே ஒரு ஆப்ஷன். லெவல் 13க்கு ஆப்ஷன் இருக்கா? SP6ஆ, லெவல் 13ஆ, அப்புறம் வந்து வேற என்ன பார்க்கணும். பதில் வந்து அவங்ககிட்ட இருந்து இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம். லிவர் 13 மறுபடியும் செலக்ட் பண்றாங்க. லிவர் 13ல என்ன கிடைக்குதுன்னு சொன்னா ஆல் இன் கிடைக்குது. அவ்வளவுதான், ஆல் இன் பிரசன்ட் ஆகுது. அதானே லிவர் 13 என்னது? ஆமா, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் யாரு? ரிலவான் பாயிண்ட் இது H9. H9 கொடுக்க போகும்போது ஹார்ட் கிடைக்குது. H பிளஸ் ஹார்ட்டோட மதர் யாரு? லிவர். வுட்டு, அதாவது லிவர் எழுதிக்க, லிவர் பிளஸ் ஹார்ட்டுடைய சன் யாரு? ஸ்பிளீன் SP. ஹார்ட்டுடைய பிஃபோர் ஆர்கன் SP. இன்னொரு SP எழுதிக்கணும், அப்பதான் புரியும் நமக்கு. SP பிளஸ் SP. சரி, பிராக்கெட்ல ஹார்ட் பாயிண்ட்ல கொடுக்க போகும்போது பெரிகார்டியம் கிடைச்சிடும். அதுல H கிடைக்கும் போது பெரிகார்டியம் கிடைக்கும், பிளஸ் Pயும் கொடுக்குங்கல்ல. யாருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் யாருக்கு கிடைக்கலங்க? LU K. கிடைக்காதது என்ன பண்ணணும்? மைனஸ் மெட்டல் அண்டு வாட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க சார். அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களே சார். சரி, அவங்க தான் சார். இப்போ அதே மாதிரி 4 பாயிண்ட் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ 5 எலிமெண்ட் இருக்கு. அதுல லிவர் இருக்கிறதுனால வுட்ல செலக்ட் பண்ணல. நம்ம ஹெச்ல செலக்ட் பண்ணிருக்கிறோம், கேல செலக்ட் பண்ணிருக்கிறோம். கேல செலக்ட் பண்ணிருக்கோமா? இப்போ K7 ஒரு பாயிண்ட் ஒன்னும் அதை சேர்த்துக்கலாம். K7 சேர்க்கணும். K7 செலக்ட் பண்ணா என்ன ஆகும்னா கிட்னி K பிளஸ் K உடைய சன் யாரு? லிவர்.
பிளஸ் கேவுடைய மதர் யாரு? லங்ஸ், LU. பிஃபோர் ஆர்கன் இது UD. இவ்வளோ கிடைக்கும். கிடைக்காதவங்க யார் இதுல? K7ல கரெக்ட். ஃபயர் அண்ட் எர்த் ஆப்சண்ட். இப்ப 4 எலிமெண்ட் பாயிண்ட் வந்துச்சா? ஃபயர்ல ஒன்று வந்திருக்குது, வாட்டர்ல ஒன்று வந்திருக்குது, எர்த் ஒன்று வந்திருக்குது, மெட்டல் ஒன்று வந்துருச்சா? ஆமா வந்துச்சு. செலக்ட் பண்ணிட்டார்ல. இந்த 4ல எது பெஸ்ட் தான் இப்ப பார்க்க போறோம். ஏன்னா ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, விட்டு இருக்குது. அப்ப எது 4 எதுல 4ல எது செலக்ட் பண்ணால் பெனிஃபிட்டா இருக்கும்ன்றதான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலியோடைன்ல பார்க்க போகும்போது அதுல விட்டுக்கும் போகுது. யாருக்கு போகலன்னா ஃபயருக்கு போகல. என்ன ஃபயருக்கு போகாதனால கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம் அவங்க. ரெண்டாவது பாயிண்ட் எது? SP2 கொடுக்கும் போது யாருக்கு போகல? வாட்டர் பிளஸ் ஃபுட். அது வந்து அது எலியோட அது கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அது இருக்கட்டும், பெண்டிங் வைக்கலாம். H9 கொடுக்க போகும்போது மெட்டலுக்கும் வுட்டுக்கும் மெட்டலுக்கும் விட்டுக்குமா? எது H9 கொடுத்தாக்க நிறைய ஃபயர் கிடைக்குது, வுட்டு கிடைக்குது. அப்புறம் மெட்டல் வாட்டர் மெட்டல் கிடைக்கல, வாட்டருக்கு கிடைக்குது. சரி. அப்புறம் K7 K7 கொடுத்தா ஃபயருக்கும் எர்த்துக்கும் ஆப்ஷன். ஃபயருக்கும் எர்த்துக்கும் ஆப்ஷன்டா? வுட்டு கிடைக்குது. வுட்டு கிடைக்குது. K7 கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுனாக்கா நமக்கு வந்து ஃபயரும் எர்த்தும் ஆப்ஷன். K7 கொடுத்தா இல்லையா? ஃபயருக்கும் எர்த்துக்கும் ஆப்ஷன்ட் ஆகுது. வுட்டு வந்து ஃபயருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எர்த்துக்கு யார் கொடுப்பா? ஃபயர் கொடுக்கணும். இப்ப நான் வந்து மெட்டல் கொடுக்க போகும்போது ஃபயர் வரமாட்டேங்குது. எலியோனைன் கொடுக்கும்போது ஃபயர் மட்டும் வரமாட்டேங்குது இல்லையா? அடுத்தது வந்து எர்த்து கொடுக்க போகும்போது யாருக்கு வரமாட்டேங்குது? வாட்டருக்கும் வுட்டும் வரமாட்டேங்குது. அதே மாதிரி வந்து ஹெச்சுக்கு கொடுக்க போகும்போது ஃபயர் கொடுக்க போகும்போது H9 கொடுத்தோம்னா வாட்டரும் மெட்டலும் வாட்டரும் மெட்டலும் ஆப்சென்ட். எலியோனைன்ல வந்து ஆப்சென்ட் யாரு? ஃபயர் ஆப்ஷன். அப்புறம் SP2ல யார் ஆப்சென்ட்? வாட்டர் பிளஸ் ஃபுட். K7 அடுத்தது என்னது? H9ல மெட்டல் பிளஸ் வாட்டர் ஆப்ஷன். மெட்டல் வாட்டர். நெக்ஸ்ட் K7ல வந்து ஃபயர் பிளஸ் எர்த் ஆப்ஷன். ஃபயர் பிளஸ் எர்த் ஆப்சென்ட் இல்லையா? இதுல வந்து
வுட் ஆப்சென்ட் எது எது sp2 SP2 மட்டும் தான். sp2 மட்டும் sp2 கொடுக்கும்போது வாட்டர் ஆப்சென்ட் ஆயிடுது அப்படிதானே ஆமா சார் வுட் ஆப்சென்ட் பரவாயில்ல வாட்டர் ஆப்சென்ட் ஆகுது அதுக்கப்புறம் வாட்டர் யாங்ல வந்து யூபி பிளஸ் சார் இது வந்து கிட்னி தானே ஆப்சென்ட் இதுல இந்த பாயிண்ட்ல யாங்ல யாங்க விடுங்க இது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து H9 கொடுக்கலாம் H9 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு சொன்னா நமக்கு வந்து ஃபயர் வந்துடுது வுட்ல இருந்து ஃபயர் வந்துடுது ஃபயர்ல இருந்து எர்த்து போயிடுது ஆப்சென்ட் ஆகுறது யாரு மெட்டல் அண்ட் வாட்டர் இதுதான் இருக்கிறதுல பரவாயில்ல சரி LU9 கொடுத்தா ஃபயர் மட்டும் தானே ஆப்சென்ட் அப்ப லிவர்ல இருந்து ஃபயருக்கு போகும்போது எலிவன் கொடுக்காமயே லங்ஸ் என்ன பண்ணுன்னா வுட்ல இருந்து எடுத்துக்கும் அது ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த வாய்ப்பு இதுல இல்லை அது கரெக்ட் நீ யோசிச்சது கரெக்ட் நரேஷ் வந்து ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றாரு எலிவன் செலக்ட் பண்ணிருக்காரு எலிவன் செலக்ட் பண்ண போகும்போது ஃபயர் மட்டும் வரமாட்டேங்குது அதுல இது எல்லாமே வந்துடுது மற்றெல்லாம் வரப்போகும்போது ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு அவரு அவர் ஒரு பெஸ்ட் டாக்டர் ஏன்னா அவருடைய யோசனை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டானது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து லாயராக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆர்கியூ பண்ணுறாரு இதை வந்து நான் வந்து H9 செலக்ட் பண்ணலாம்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா கிராஸ் பண்ணுறாரு எனக்கு வந்து LU9 கொடுத்தோம்னா ஃபயர் தானாக எடுத்துக்க போகுது நீங்கள் அதை விட்டுட்டு வந்து ரெண்டு ஆர்கனுக்கு 2 எலிமெண்ட் கிடைக்காத ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறீங்க ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தானே கிடைக்கல LU9 கொடுக்க போகும்போது ஏன் அதை செலக்ட் பண்ணக்கூடாது ஒய் டோன்ட் அப்படின்னு கேட்குறாரு அவர் அப்படியே இருக்கட்டும் லிவர் 13 செலக்ட் பண்ணாங்க ஒருத்தர் ரொம்ப வந்து ஒன்று இருக்குது அதுவும் ஆப்சன்ட் ஆகி போயிட்டோம்னா அவன் ஆள் காலியாக போயிடுவான் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதுக்கும் போனாலும் பரவாயில்ல அது வந்து ஒரு புல்லு இது வச்சுங்களேன் புல்லுன்னு வச்சுங்களேன் மற்ற 4 நெல் 4 நெல்லுக்கு வந்து ஒரு புல்லு போனால் போயிட்டு போகுது லிவர் 13 செலக்ட் பண்ணிடுங்கன்றது ஒரு ஈஸியான ஒரு வே அப்போ அதுதான் ஒரு ஈஸியஸ்ட் வேன்னு சொன்னா நம்ம வந்து லிவர் 13 அது ஒரு ஆப்ஷன் அடுத்தது இவரு ஆர்கியூ பண்றாரு இல்லையா என்ன டிஏ என்ன டான் டி ஃபார் டாக்டர் ஏ ஃபார் அட்வொகேட் என் ஃபார் நரேஷன் டான் நம்ம டான் ஸ்பெல்லிங் அப்படி வச்சுக்கலாம் அமெரிக்கன் லாங்குவேஜுக்கும் பிரிட்டிஷ் லாங்குவேஜுக்கும் அந்த ஸ்பெல்லிங்லாம் நிறையா இருக்கு கலர் இருக்கு சிவ LOUR இருக்கு SOLOR இருக்கிறாங்கல்ல ஏன்னா டான் DON கிடையாது DAN டான் அப்படி பார்க்க போகும்போது அவரதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது அர்த்தம் LU9 செலக்ட் பண்ணால் ஓகே தான் ஃபயர் எடுத்துக்கும் ஃபயர் கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது LU9 கொடுத்தா காற்றை வந்து அதிகமாக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் நெருப்பு இருக்கு
அந்த காலத்துல, இந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல அடுப்புல, விறகு அடுப்புல வந்து நெருப்பு நல்லா எரிவிக்க என்ன செய்வாங்க? இன்னும் அதுல ஊதும்போது என்ன வருது? என்ன வருது? அதுல என்ன கிடைக்குது ஊதும் போது? Fire. ஊதும்போது என்ன கிடைக்குது? காத்து கிடைக்குது. காத்தை கொடுத்தா அங்க என்ன ஜாஸ்தி ஆகுது? Fire ஃபயர் ஜாஸ்தி ஆகுது. அதனால அவர் ஆப்ஷனும் கரெக்ட். லிவர் 13 எந்த ஒரு இதுவும் யோசனையும் தேவையில்லை. ஒரு இன்னுதான் இருக்குது. இவனும் காலி ஆகிட்டா ஒன்றும் பெஸ்ட்டு டேமேஜ் ஆகிட போகிறான் பேஷண்ட்டு. அதெல்லாம் மொத்தமாக லிவர் 13 செலக்ட் பண்ணலான்றது வந்து ஒரு சேஃபஸ்ட் செலெக்ஷன். அது சேஃப். இதில் வந்து கொஞ்சோன்னு ஒரு அடி படும் ஃபயருக்கு, இருந்தாலும் அதை எடுத்துக்கும், முடிச்சுக்கும். ஃபயர் வந்து உயிர் போகிற வரைக்கும் போராடும். ஹார்ட் அட்டாக் எப்போ வருதுன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை விட்டுட்டு கடைசியாக தான் வந்து போராடும். அதனால எலியோனைனும் ஓகே தான். இதே ஆர்டர்லேயே வச்சுக்கலாம். நம்ம மீது 3 பேரை அப்படி பின்னாடி தள்ளிடலாம். இப்போ வந்து ஃபயரை விட்டுலான்ற இடத்துல இருந்து நம்ம ஃபயர் மட்டுமே எடுத்துக்கலாம்னு ஒரு சொல்லார் இல்லையா, அவரை எடுத்து பார்ப்போம். இப்போ H9 அது எடுக்க போகும்போது ஹார்ட் கிடைச்சிருது. லிவர்ல இருந்து ஹார்ட் கிடைக்கிறது. இன்னொரு சேஃப் எப்படி தெரியுமா? அது இன்னொரு சேஃப் 3வது இடத்துல. இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும். அப்போ H9 எப்படி சார் சேஃப்? ஒரு மதர் பாயிண்ட் டானிபிகேஷன் பாயிண்ட் எடுக்க போகும்போது மதர் இருந்து டானிபிகேஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணால் ஈஸியா வந்து அந்த எனர்ஜி கிடைச்சிடும் உடம்புல. நம்ம பேப்பரை பார்த்து பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம், ஒரு பாடியை பார்த்து செலக்ட் பண்ணலாம், உயிரை பார்த்து செலக்ட் பண்றோம். அப்போ மதம் இருக்க போகும்போது அங்கிருந்து சன் வந்து டானிபிகேஷன் பாயிண்ட் எடுத்தால் சீக்கிரமா அந்த உடம்புல எனர்ஜி கிடைச்சிடும். அதை யோசனை பண்ணி தான் அந்த இடத்துல நான் H9 செலக்ட் பண்ணேன். ஓகேன்னு சொன்னேன். H9 செலக்ட் பண்ண போகும்போது என்ன ஆகுனா ஹார்ட் ஃபில்லப் ஆயிடுது. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு மதர் அந்த லிவர் கிடாம தான் எடுக்க போகுது. ஹார்ட்டுடைய சன் யாரு? ஸ்பிளீன் கிடைக்க போகுது. இப்போ கிடைக்காத 2 பேர் யாரு? ஃபுட் அண்ட் மெட்டல் அண்ட் வாட்டர். ஓகே. இப்போ H9 கொடுக்க போகும்போது நமக்கு வந்து ஸ்பிளீன் கிடைக்குது இல்லையா, எஸ்பி கிடைக்குது இல்ல. எஸ்பி என்ன பண்ணோம்? சன்னு சப்ளை பண்ணோம். அங்கிருந்து சப்ளை வந்து இங்க வரும். இன்னொரு விஷயம் சொல்லி தரணும். யார் ரொம்ப அடிபடுவாங்க? திங்க் அபவுட் த மதர் எழுதி வச்சுங்க இல்லையா. இப்ப யார் இருக்கிறாங்க பிரசன்ட்? யாரு இன்ல? லிவர் வுட் பிரசன்ட். அப்ப யார் பிரசன்டா இருக்காங்களோ அவங்க மதர் இல்லைன்னா அவங்க தான் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இப்ப யார் வீக்கா இருக்கிறது? மோஸ்ட் வீக்கபிள் வந்து பாயிண்ட், அதாவது ஆர்கன் எது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருங்க? கிட்னி, வாட்டர். அப்போ வந்து கிட்னி தான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற ஆர்கன். இந்த மொத்தத்திலயுமே வந்து கிட்னி தான் வீக்கா இருக்குது. ஆனா கிட்னி டைரக்டா கொடுக்க முடியல. இங்க சன் வந்து கிட்ட இருந்து அம்மா கிட்ட வராது. எப்பவுமே சன்னு அவங்க சன் தான் கொடுப்பாரு. அவங்க பசங்க தான் பார்ப்பாங்க, அம்மா பார்க்க மாட்டாரு. நீங்க கவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு கொண்டு போய் வந்து சாப்பிட சாப்பிட வயிறு முட்டை முட்டை வாங்கி வாங்கி கொடுத்து அவனுக்கு எடுத்து நைட்லாம் தூங்க விடாமல் பண்ணி அவனை வந்து கேஸ் டப்பில் ரெடி பண்ணி ஃபியூச்சரில் தொப்பையை போட வச்சு பொண்ணு பார்க்கும்போது அப்போ இல்லான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வந்து அம்மாவோட ஒர்க்கு. அம்மாவை திரும்பி பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரி கஞ்சி கஞ்சி குடிச்சு கொஞ்சம் கம்மி இருக்கு, அவன் காலேஜ் போகிற பையன் அவனை பார்த்தணும் அப்படின்ற இடம். அதனால மதர் தான் ரொம்ப திங்க் அபவுட் த மதர்னா யார் இருக்கிறானோ அவனுடைய மதர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னான், ஆப்சன்ட் சொன்னான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கிட்னி ஆப்சென்ட். சரி, இப்போ எலியோனை இந்த H9 கொடுக்க போகும்போது கிட்னி வரல தான். அதனால அங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குது நமக்கு. ஏன்? ரொம்ப வீக்கானவங்களுக்கு இன்னமும் வீக் ஆகக்கூடிய இடம் வந்து எலியோனை, இது H9. அது ஒரு மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ணுவீங்க. H9ல ஒரு ரிமார்க் இருக்குது நமக்கு. அதாவது H9 கொடுக்க போகும்போது வாட்டருக்கு கிடைக்கலன்றது ஒரு வீக்னஸ் தான். அது அடுத்தது பார்ப்போம். SP2 அது கொடுத்தாலும் வாட்டர் கிடைக்கலையா? ஆமா சார், வாட்டர் இருக்கு. சரி, அப்புறம் வந்து யாருக்கு கேசவன் கொடுத்தா? கேசவன் கொடுத்தா 5 + எர்த் ஆப்சென்ட். 5 + எர்த் ஆப்சென்ட். கேசவன் கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சன்னு வந்து டாமினேட் பண்ண போகும்போது கேசவன் கொடுக்க போகும்போது கிட்னி கிடைச்சிருது, சன்னுக்கு கிடைச்சிருது. அம்மா எப்படி இருந்தாலும் சன்னுக்கு கொடுத்து தான் திருப்பாங்க. ஒன்றும் அது ஒன்றும் மாற்ற முடியாது. மதருக்கு லங்ஸும் கிடைச்சிருது. அப்போ கிடைக்காது வந்து எர்த் அண்டு ஃபயர். என்ன ஒன்று இப்படி கொடுக்க போகும்போது நமக்கு வந்து ஃபயர் கிடைக்கல. இப்போ நம்ம K7 எடுக்கிறோம் கணக்கில்.
அது கூட பரவாயில்ல. ஏன்னு சொன்னா ஃபயருக்கு கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னா வந்து வுட் இருக்குது. இப்போ இங்கேருந்து நமக்கு மெட்டல் வந்து மதருக்கு கிடைச்சி அதுக்கப்புறமா ஸ்ப்ளீனுக்கு வரணும். இப்போ எர்த்து கொஞ்சம் அடிபடும் இந்த இடத்துல. மூணாவது ஆப்ஷனா வந்து K7 பரவாயில்ல. நாலாவது ஆப்ஷன் அது SP2 வாட்டர் அண்டு வுட்டு. இப்போ மோஸ்ட் சூட்டபிள்னு நம்ம இடத்துக்கு வந்துட்டது வந்து எல்யூனைன் வந்துட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து K7 கொடுக்க போகும்போது கிட்னி கிடைச்சிடுது. ஆனால் எர்த்து கிடைக்க மாட்டேங்குது. ஃபயர் கிடைக்காது பரவாயில்ல, ஃபயர் பற்றி நம்ம ஒன்றும் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனால் எர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது பெரிய ஒரு மிஸ்டேக் தான் அது. இப்போ மெயினாக வந்து K7 வந்து எர்த்து கிடைக்கல. H9லையும் கிடைக்குது, H9ல கிடைக்குது. SP2ல வந்து யார் கிடைக்கல? வாட்டர் கிடைக்கல. H9ல வந்து வாட்டர் கிடைக்கல. சார் இப்ப எர்த்துக்கு கிடைக்கணும் ம் கிடைக்கலாம் என்ன ஆகும்னு கேட்குறான். எர்த்து கிடைக்கலவா? போர்டில் டேமேஜ் ஆகிடும். 2 எர்த்தும் கிடைக்கணும். ம் இப்ப எஸ்பியும் கிடைக்கல, எஸ்பியும் கிடைக்கணும். ஆமாம் அதனால ஆமாம். இந்த எர்த்துமே இல்லைல்ல. அப்படி பார்த்தா எஸ்ஜே மதர்ல எஸ்டிக்கு எஸ்ஜே மதர் எங்கே இருக்குது? இல்லையே. ஃபயர்ல வந்து பிரசன்ட் தானே சார், அதனால அவர் கேட்குறான் சார். எஸ்ஜே வந்து ஃபயர்ல பிரசன்ட் சார். ம் அப்ப அதோடைய மதர் தானே, எஸ்டி கிடைக்குமே அப்படின்னு Sun சொல்றாரு, கேட்கிறாரு. அப்படி பார்த்தா யூபி இருக்குது இல்லை? யூபி பிரசன்ட். சரி, அப்போ அது சப்ளை பண்ணுவாங்கன்ற. எஸ்டிக்கு போகணும். அப்போ வந்து நம்ம வந்து கிட்னி எடுக்க வேணான்ற, ஆயில் எடுக்க வேணான்ற, எர்த் எடுக்க வேணான்ற. வேற யார் எடுக்கலான்ற நீ? அப்போ எல்யூனுக்கு அப்புறமா எதை எடுக்கலான்ற? மெட்டல் ஆப்ஷன் ரெண்டு பக்கமும் இல்லை. மெயின் ஃபயர் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய ட்ராபேக். எல்யூனுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து H9 தான் செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லிவர் 13, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எல்யூனைன், மூணாவது ஆப்ஷன் H9. ஏன்னு சொன்னால் மெயினான ஃபயர் ரெண்டுமே இல்லைங்க. அது 4 ஃபயரில் ஒரு ஃபயர் இருக்குது தான், அது பத்தாது. இப்போ எண்ணி அந்த ஃபயரில் 2 ஃபயரில் ஒரு ஃபயராக இருக்கணும் அங்கே. அப்போ நம்ம வந்து அடுத்த கவனம் வந்து எல்யூனைன் தவற விட்டோம்னா அடுத்து எங்கே போகலாம்? அடுத்த வண்டி எது? எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம விட்டோம், சூப்பர் ஃபாஸ்ட்டை பிடிச்சிடணும். அதனால வந்து நெக்ஸ்ட் வந்து H9 தான் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு போக முடியாது. ஃபயரை தக்க வச்சு பண்ணுவோம். அப்போ லிவர் 13, எல்யூனைன், H9 இது 3 அடுத்தடுத்த ரேங்க் வந்துச்சா? கடைசி 2 பேர் யாரு? எர்த் அண்ட் வாட்டர். அடுத்தது செலக்ட் பண்ணணும்னா எர்த்தை செலக்ட் பண்ணிக்கலாம், SP2. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் எது? K7. K7 வந்து ஏன்னா அங்கே யூபி இருக்கிறனால கேக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருவோம். இதுதான் ஆர்டர். SP2 கொடுத்தா என்ன ஆகுது? இப்போ ஸ்ப்ளீனுக்கு, ஃபயருக்கு, மெட்டலுக்கு 3க்குமே சப்ளை ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஏரியா கவர் ஆகிடுது, ரெண்டாவது ஏரியா கவர் ஆகிடுது, மூணாவது ஏரியா மட்டும் தான் கொடுக்கணும். அவ்வளோ, அதுவும் கிடைச்சிடும். ஓகே தான். இதெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இந்த செலெக்ஷன்ஸு. இதில் வந்து இருக்கிறதுல வந்து கொஞ்சம் லீஸ்ட்னு சொன்னால் K தான். ஆனால் அதிகமான பாதிப்பு எங்கன்னா கிட்னி தான். ஆனால் கொடுக்க முடியாது, ரொம்ப பாதிச்சிச்சு, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றா போய் டெவலப் ஆகி போயிடுச்சனால அங்கே நம்ம கொடுக்க முடியாமல் ஆகிட்டோம். பாதிப்பு தான், அதிகமான பாதிப்பு இந்த பல்ஸில் பொறுத்த வரைக்கும் கிட்னி. ஆனால் கிட்னிக்கு நம்ம தர முடியாது. அதனால
ம். இந்த பேஷண்ட்டுக்கு இன்னைக்கு வந்தாங்க அவங்க. நான் SP2 தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த எம்டி பல்ஸ் பார்க்க போகும்போது இந்த ஸ்டேஜ் மாறி இருக்கு இல்லையா, மாறினதுனால நான் இன்னைக்கு வந்து SP2 கொடுத்தேன். ஏன்னு சொன்னா இவங்களுக்கு பிரச்சனை வந்து மவுத் டு ஆனஸ், கம்ப்ளீட் டைவ் சிஸ்டம் வந்து டவுன் ஆயிடுச்சு. வாட்டர் இருந்தால் கண்ட்ரோலர் வந்து இப்போ இது வாட்டர்லேருந்து வாட்டர் கொடுக்கணும் முதல்ல, ஆனால் வாட்டர் தான் கொடுக்கணும் இல்லையா, டைஜஷன் சொல்கிறது வாட்டர் ஏரியா, அது கிட்னி தான் அந்த வாட்டர், அதாவது டைஜஷனுடைய மெயின் ஏரியா கொண்டு போய் எங்கே முடியுதுன்னா கிட்னி தான் முடியும். அங்கே கொடுக்கணும்னா கொடுக்க முடியல எனக்கு. நான் என்ன பண்ணேன், அதனால் கண்ட்ரோலர் ஆஃப் த எர்த்தை முதல்ல கொடுத்து SP2 கொடுத்தேன், ST36 கொடுத்தேன் அவங்களுக்கு. SP41 கொடுக்கலாம் அவங்களுக்கு யோசித்தேன், ஆனால் SP36 இருக்கட்டும், ST36 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செலக்ட் பண்ண பாயிண்ட். இப்போ நீங்கள் வந்ததுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இப்போ தானே போனாங்க அவங்க 10:30 மணிக்கு. அப்போ நம்ம என்ன கொடுத்தோம், இவர் சொல்கிற மாதிரி எலிமினேட் செலக்ட் பண்ணோம்னா நான் பண்ணல, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பேன். ஏன்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு பல்ஸ் பார்த்தோன்னே அவர் பண்ணிடலாம், அது எனக்கு தெரியாது. அடுத்தடுத்து 3 ட்ரீட்மெண்ட் 4 ட்ரீட் போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வரப்போகும்போது அவனுக்கு வந்து எனக்கு வந்து வாட்டர் எலிமெண்ட் இருந்திருக்குது. அப்போ ஏன் SP2 செலக்ட் பண்ணேன்னா வாட்டர் இல்லைன்னா செலக்ட் பண்ண முடியாது, இருந்திருக்குது. அதை நான் SP2 கொடுத்துருக்குறேன். அப்போ லெஃப்ட் சைடு பல்ஸ் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அப்படி தான் நான் யோசிப்பேன். இந்த சைடெலாம் இருக்குது, இந்த சைடு யாரும் இல்லை, சென்ட்ரல் பல்ஸ் SP தூக்கு கொடுத்தோம்னு சொன்னால் ஃபயருக்கு கொடுத்துருவான், பெரிகார்டியம் கொடுத்துருவான், லங்ஸ் கொடுத்துருவான். அதனால் இப்போ ஓகே அப்போ பண்ணியிருப்பேன். அவங்க ஸ்டமக்கு வந்து டைஜஷன் வந்து சரியா இல்லைன்னா மறுபடியும் ST36 கொடுப்போம்னு சொல்லி அன்றைக்கி செலக்ட் பண்ண பாயிண்ட் அதுதான். இது நோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 2-3 ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீட் எங்கே இருக்குன்னா SP2 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம செலக்ட் பண்ண பாயிண்ட்டுக்குள்ளே தான் வருது, வேறு எங்கேயும் போகல, டிவியேட் ஆகி எங்கேயும் போகல. அந்த பல்ஸ் டைரக்ஷன் பார்க்குறப்ப பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் வேரியேஷன் ஆகும் தானே? கிளைமேட் மாறும்போது, வெயில் வரும்போது மாறிடும் காலையில் இருக்கிற பல்ஸ். அப்படி சொல்கிறாரு. இப்போ இந்த பல்ஸில் இன் பல்ஸ் போட்டாச்சு. இப்போ யாங்கு, அதுலேயே யாங் செலக்ட் பண்ணுறேன். போன வாரம் ஒரு பல்ஸு, இது 2வது பல்ஸு. எதுக்கு இவ்வளோ டீப்பாக நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பல்ஸை புரிஞ்சால் எல்லா பல்ஸும் புரிஞ்சிடும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு ஒரு சோறு, அவ்வளோதான். அதனால வந்து இப்போ நாம் வந்து ஒரே பல்ஸ்குள்ளே வந்து இன்டெப்த்துக்குள்ளே போய் இவ்வளோ டீப்பாக செலக்ட் பண்ணுறோம். இப்போ நரேஷ்மா ரொம்ப யோசிக்கிறார் அவர். அப்போ அந்த எந்த அளவுக்கு அவர் வந்து இன்டெப்த்துக்குள்ளே இருக்கிறாரு, அவரால் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதே மாதிரி நீங்களும் வந்து வந்துடணும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம், ஆனாலும் கூட எல்லாரும் ஒரே மாதிரியா வந்து நினைச்சிட முடியாது, செஞ்சிட முடியாது. இப்போ நான் வந்து மோனிஷா செலக்ட் பண்ணது தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. நான் செலக்ட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணது நான் K7 செலக்ட் பண்ணேன். நான் ஏன்னா நான் யாரை செலக்ட் பண்ணாதனால நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா ஒரு எலிமெண்ட்டில் யாரையும் காணுமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபில்லப் பண்ணியிருப்போம். நான் ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ நான் K7 கொடுத்தேன். கடைசியில் தூக்கி எனக்கு தூக்கி கடைசியாக போட்டீங்க, அதான் கடைசி. இப்போ 4வது ரேங்க் வாங்கினது மோனிஷா, 3வது ரேங்க் வாங்கினது வெல்வான், 2வது ரேங்க்கு ஹரீஷ். சேஃபாக வந்து ஜுவேரியா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அது வந்து ஈஸி. எதுக்கு யோசிச்சுட்டு, ஈஸி சும்மா போட்டு விட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப யோசிக்க வேணாம். 5ல் வந்து 1 தான் இருக்குது, 4 பேர் இல்லை, அவங்க சேர்த்து போட்டுருவோம் சோத்தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இதை வந்து ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணது வந்து நரேஷ். எல்லாமே யோசிச்சிருக்கீங்க, எல்லாரோட யோசனை கரெக்டு, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் தான் 5வது ரேங்க், இந்த நானும் ஓகே தான். என்ன ஏன்னு சொன்னால் நம்ம மைண்ட் எப்படி போதோ அது ஒன்றும் தப்பு வராது. இது 5மே கரெக்டு தான். இது 5 தாண்டி வேற எங்கேயாவது போனால் மட்டும்தான் தப்பு வர முடியும். இந்த 5மே கரெக்டாக தான் நம்ம செலக்ட் பண்ணிருப்போம். என்ற நோட்டிஃபிகேஷன் ஏன்னா ஒரு எண்ணு தான் இருக்குது இங்கே. சரி, இப்போ கூடவே அட்ஜசென்ட்டாக செலக்ட் பண்ணலாம், இல்லை தனியாகவும் செலக்ட் பண்ணலாம். யாங்கு ST41 ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. வேற யாராவது சொல்றீங்களா யாங்கில்? LA11. நெக்ஸ்ட்டு யுவேரியா வந்து ST41, அப்புறம் வந்து மோனிஷா வந்து LA11, UB67 வந்து நரேஷ், அப்புறம்
SI3. SI3. SI3 வந்து நரேஷ். அப்புறம் மொத்தம் 3 பேர் தான் இருக்குதா? இன்னும் சிலர்ட்ட பேச காணும் வெட்டி பாருங்க. UB67. அதாவது சொன்னாங்க ஓகே, வேற நரேஷ் UB67, மோனிஷா L11, இவரே ST41, பில்வான் வசந்த், ரேஷ்மா, ஆசிகா ஜெனிஃபர், முத்துச்செல்வி. ஒரு SI3. SI3. SI3 பில்வான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே. இப்போ வந்து இது அதாவது UB67 கொடுக்குறாரு நரேஷ். UB இருக்க போகும்போது UBக்கே மறுபடியும் கொடுக்குறாரு, டார்கெட் பண்றாரு. சாப்பிட்டவனுக்கே மறுபடியும் சோத்த போட்டா என்ன ஆகுது? ஃபுல்லா சாப்பிட்டு நான் வேணான்னு சொல்றான். அவனுக்கு கொடுக்க அவனுக்கு சாப்பாடை போட்டா அவன் என்ன செய்வாங்க? சாப்பிட மாட்டோம். சாப்பிடுவான். சாப்பிட்டா என்ன ஆகும்? எதுக்கு 2 மணி போட்டு வச்சாலும் என்ன ஆகும்? வாந்தி தான் வரும். அதுக்கு ரேஷ்மா பிக்கப் பண்றேன். நாங்கள் போன வாரம் வரல, பல்ஸ் டயக்னோஸ் மறந்துடும்ன்றதாக நாங்கள் வந்து ஆப்சன்ட் நினச்சிடாதீங்க. நாங்கள் இருக்கிறோன்றதை காட்டுறாங்க. வாந்தி தான் வரும். அப்போ வாந்தி எடுக்க வைக்கணும், அவனை க்ளீன் பண்ணணும், க்ளீன் போல்ட் ஆகணும் அவனை, அப்படி முடிவு எடுத்தார் நரேஷ். ஓகே, அதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணார். இதில் வந்து சரியாக செலக்ட் பண்ணாமல் போயிட்டாரு. ஆனால் அவர் சரியாக செலக்ட் பண்ணாமல் போனதுனால தான் அதனுடைய ட்ராபேக் நமக்கு தெரியுது. இல்லைன்னா இது UB67 செலக்ட் பண்ண என்ன ஆகுன்றது நமக்கு தெரியணும் இல்லை. அதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுனால இந்த இடத்துலையும் அவரே தான் பெஸ்ட்டாக. இல்லை, அது ரொம்ப முக்கியமான இடம். இப்போ இதை மாற்றி செலக்ட் பண்ண என்ன ஆகுன்றதுக்கான இடம் தானே இது. ஏன் இதை டக்குன்னு எடுத்தோம்னா இதை செலக்ட் பண்ணக்கூடாத பாயிண்ட்ன்றதுனால டக்குன்னு எடுத்து காமிச்சிட்டேன். மற்றெல்லாம் வந்து செலக்ட் பண்ண முடிஞ்சதில் நம்ம மாற்றி அப்படியே யோசிச்சு பண்ணலாம். செலக்ட் பண்ணக்கூடாது, டக்குன்னு மைண்டில் வந்துடணும். அப்போ UB67 போகக்கூடாது. ஏன்னா UB இருக்குது, மற்றவங்களாம் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க பெயரில். அப்போ மறுபடியும் எதுக்கு UB கொடுக்கணும்? நம்ம இன்னும் கொடுக்க முடியாது. சரி, அடுத்தது வந்து SI3 சொன்னாங்க இல்லையா? யாங் 2 யாங்கில் ஒரு யாங் இருக்க போகும்போது பெரிகார்டியம் இருக்கும்போது ஹார்ட்டை பற்றி கவலைப்படான்னு சொன்னிருக்கேன் நான். அதே மாதிரி வந்து SJ இருக்க போகும்போது நம்ம இதை பற்றி கவலைப்பட வேணாம், SI பற்றி கவலைப்பட வேணாம். அதனால வந்து அடுத்த ரேங்க்ல இருக்கிறது SI3. அடுத்தது வந்து ST41 கொடுக்குறாங்க. LA11 ஒருத்தர் கொடுக்குறாங்களா? LA11 கொடுத்தாக்க சரி, LA11 கொடுக்க போகும்போது LA கிடைக்குது, ஸ்டமக் கிடைக்குது, LA சன் வந்து UB கிடைக்குது. UB கொடுக்கக்கூடாது இப்போ ஆல்ரெடி இருக்கு. ஆமா. அப்போ வந்து ST41 ஓகே. ST41 வந்து இப்போ ஓகே செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வேணா LA11 செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது GB43 ஒன்று செலக்ட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள். GB43 நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய பாயிண்ட் இது. GB43 கொடுத்தாக்க என்ன ஆகுது? GB கிடைக்குது, UB கிடைக்குது, SJ கிடைக்குது, ஸ்டமக்குக்கும் வந்து LAக்கும் கிடைக்கல. இது அடுத்ததாக வச்சுக்கலாம், நம்ம லாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம், அது வேணாம். ஏன்னா UB இருக்க போகும்போது அது சன்னுக்கு சப்ளை பண்ணிட்டோம். GB கொடுக்க போகும்போது நமக்கு வந்து அவங்க யாரும் கிடைக்க மாட்டேங்குது சொன்னால் கண்டிப்பாக ST கிடைக்க மாட்டேங்குது, LA கிடைக்க மாட்டேங்குது. அது அவ்வளோ வந்து பெனிஃபிட்டாக இல்லை. அதனால் பெஸ்ட் செலெக்ஷன் ST41, நெக்ஸ்ட் செலெக்ஷன் LA11. தேர்டு வேணால் வந்து மற்றதெல்லாம் போய்க்கலாம் நம்ம.
இது வரைக்கும் போதும். ரொம்ப பல்ஸ் டயக்னோசிங் பண்ணதுக்கு அப்புறமா பண்ண வேண்டிய வேலை வந்து இன்னொரு நீங்கள் வந்து இப்போ இந்த பல்ஸ் டயக்னோ இந்த பாயிண்ட் செலெக்ஷனை இப்போ முடிச்சிடறேன், கன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது இப்போ இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுற இடத்த கன்க்ளூட் பண்ணுறேன். பாயிண்ட் செலெக்ஷன் இல்லை, எக்ஸாக்டாக வந்து பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி பாயிண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய இடத்த நான் இப்போ வந்து கன்க்ளூஷன் கொண்டு வரேன். புரியுதா? இதில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இது. இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு பெஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த செஷன் கன்க்ளூட் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இது வரைக்கும் வந்து உள் வாங்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் பல்ஸ் டயக்னோசிங் பண்ணணுன்றது எதுக்காக அப்படின்றது ஒன்று, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்படின்றது இன்னொரு பார்ட். 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் யாரும் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது, ஆனால் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணுற பார்ட்டை கொடுக்கக்கூடாது. புரியல சார். நீங்கள் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணாமல் யாருக்குமே ட்ரீட்மெண்ட் தரக்கூடாது. இது ஒரு பார்ட் 1, பார்ட் ஏ. பார்ட் பி, பல்ஸ் டயக்னோஸை பேஸ் பண்ணி பாயிண்ட் கொடுக்காதீங்கன்றது 2வது பார்ட். பாயிண்ட் கொடுக்க வேணாம்ன்றது 2வது பார்ட். இப்போ பாயிண்ட் நீங்கள் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டு எலியூனன்னு செலக்ட் பண்ணி வச்சுங்களேன், அது கொடுக்காதீங்க. அவ்வளோ. ஃபஸ்ட்டு பார்ட் யாருக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நான் டயக்னோஸ் பண்ணுறேன், எனக்கு டயக்னோஸ் பண்ண தெரியுது, அந்த நாலேஜ் எனக்கு கிடைக்குது, நான் டெவலப் பண்ணணும், நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும், நான் வந்து இதில் வந்து நான் யாருன்னு காமிக்கணும், என்னை யாருன்ற அடையாளம் காட்டும் அப்படி இடத்துக்குள்ள நான் வரணும், நான் ஜெயிக்கணும் அந்த உலகத்தில். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் மிஞ்சி போனால் 800 கோடி பேர் 1000 கோடி பேர் இருக்கிறாங்க, நீ கணக்கில் எடுக்காதவங்கள சேர்த்தோம்னா. அப்போ மிஞ்சி போனால் ஒரு 1 லட்சம் பேருக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் தெரியுமா? அந்த 1 லட்சம் பேர் நான் ஒரு தண்ணியிலேருந்து அப்படின்ற வந்து நீங்கள் ஸ்கில்டு அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ள பதியணும்னு சொன்னால் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இது எல்லா வந்து ப்ராக்டிஷனர்ஸும் முதல்ல பார்க்க போகும்போது யாருக்குமே தெரியாது. அவன் என்னதான் மெடிக்கல் காலேஜ் படிச்சு அந்த பல்ஸ் டயக்னோசிங் இருந்தாலும் சரி, நம்ம சிஸ்டம் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் சித்தா ஆயுர்வேதா யுனானி பல்ஸ் டயக்னோசிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து இப்போ நாம தான் அடுத்தது வந்து இந்த அக்குபஞ்சர் பல்ஸ் டயக்னோசிங் தான் இருக்குது. வேறு எந்த பல்ஸ் டயக்னோசிங் கிடையாது, மொத்தமே அவ்வளோதான். இந்தியன் மெடிசன்ல 3 பல்ஸ் டயக்னோசிங், இது ஒன்று 4. அலோபதியில் பார்க்குற பல்ஸ் டயக்னோசிங்னா 5 பல்ஸ் டயக்னோசிங் தான் இருக்குது. அது சயின்டிஃபிக்காகவே தப்பு. இந்த 3ல் வந்து இந்தியன் மெடிசன்ஸ் நம்ம வந்து அதை வந்து வாதப்பித்த கபம் அதை பேலன்ஸ் பண்ணுறது, நம்ம வந்து 12 ஆர்கன்ஸ் வச்சு பண்ணுறது. சரி, இதில் வந்து மிஞ்சி போனால் 1 கோடி பேர் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். அதை தாண்ட முடியாது யாரும். இப்போ 1000 கோடியில் எத்தனை பேர்? 1000ல் ஒருத்தர், 1000ல் ஒருவன். நான் சந்தித்தேன், நான் 1000ல் ஒருவன் மாதிரி. நாங்கள் வந்து 1000 பேரில் ஒருத்தர் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு கெத்து கொடுக்குது, கிரிப் கொடுக்குது. உங்களை நிமிந்து உட்கார வைக்கதா இல்லையா? அந்த நிமிந்து உட்கார வைக்கிறது கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் தலை தாழக்கூடாது, குடிஞ்சிடக்கூடாது. எனக்கு நான் டயக்னோஸ் பண்ணுறேன், நான் டயக்னோஸ் பண்ணுறேன், யாரை பார்த்தாலும் டயக்னோஸ் பண்ணி நோட் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆகும், இது கம்ப்ளீட்டாக வந்து தரவாக பார்க்க முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 37 வருஷம் இதுக்குள்ளே இருக்குது, 38 வருஷம் வந்துருச்சு. முதல் 10 வருஷம் என்ன தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது, பார்க்க கூட தெரியாது. பார்க்குறக்கே பயப்படுவேன், ஹெசிடேட் ஆவேன். ஐயோ நமக்கு தெரியாது, நம்ம அவங்க என்ன நினச்சிக்கோங்களோ, ஒவ்வொருத்தரையும் பார்த்து இவங்க நினச்சிக்கோங்களோ. இந்த பக்கம் பார்க்க கூட இந்த பக்கம் கூட பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் சுண்டுவல் சைடோடு தொட்டு பார்த்துருக்கேன், ஒன்றுமே காணும், எல்லா பல்ஸ் ஆப்ஷன் சித்திரவாங்களோ அவங்கள்ட்ட. ஐயோ ஒன்றுமே காணுமீங்க, ரொம்ப அழுத்தி பார்த்துட்டு எதுவுமே இல்லை பல்ஸு, சித்திர போகிறாங்க, எப்படி சொல்கிறது ஒரு சித்திரவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து திரும்ப உட்காந்துருப்பாங்க. என்னப்பா சாப்பிட்டேங்க என்னப்பா நீ என்னப்பா சாப்பிட்டியா இல்லைப்பா? நான் சாப்பிட்டேங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை உங்கள் நாடியை காணுமே நீங்கள் சித்திர போறீங்கன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்றலாம் பார்த்துட்டாங்கலாம் இருக்குது. அப்புறமா தான் வந்து புக் எடுத்து பார்க்கும்போது பல்ஸ் வந்து ரேடியல் பல்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இது அன்னார் ரோட்டில் பார்த்துருக்கோங்க, அன்னார் ரேடியோ என்ன புதுசு சொல்கிறீங்க? அண்ணாட்டெல்லாம் முடிச்சு எவ்வளோ வச்சு போய் மறுபடியும் சொல்லியிருக்காதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்போ இந்த பக்கம் பார்க்குறது பதில் இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே அப்படியே சைலண்டாக இருக்கும். அப்போ இவன் வந்து சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவன் ஆப்சென்ட் அவ்வளோத்துலேயும் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்த்த காலமும் இருக்குது. அப்புறம் வந்து ஐயோ எனக்கு தெரியலையேன்னு வந்து கண்ணீர் அடிச்ச காலமாக இருக்குது. நான் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து புரிய மாட்டேது. இப்போ தொடும்போது ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போது பல்ஸ் மாறிடும். ஏன்னா அந்த LU ரூட் போயிட்டு இருக்குது இடத்துல. அப்போ LU9ல் LU8ல் LU7ல் கை விரல் பட போகும்போது அது ஆக்டிவேட் ஆக போகும்போது லிவர் பல்ஸ் காணாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபயர் பல்ஸ் காணாமல் போயிடும். மெட்டலில் வந்து டாமினேட் பண்ண போகும்போது அங்கே ஃபயர் ஆப்சென்ட் ஆகிடும். அதே மாதிரி மெட்டலில் வந்து என்ன பண்ணும், வுட்டுடைய எனர்ஜி எடுத்துரும். அப்போ வுட்டு காணாமல் போயிடும்.
இதெல்லாம் மாற போகும்போது அதுவும் கரெக்டாக மாறிடும். அது கரெக்ட், அந்த நேரத்துக்கு அது கரெக்டு. இப்போ இது கரெக்டா அது கரெக்டா, எல்யூ இருந்ததா இல்லாமல் இருந்ததா, இப்போ விட்டு இருந்துச்சு அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் கரெக்டு. இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகி குழம்பிய குட்டையில் தான் என்ன படிக்க முடியும், குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிக்கும். மீன் பிடிக்க முடியும். எதுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ இது எல்லா பழமொழியும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. முதல்ல பழமொழி சொன்னார் என்னது, அப்போ ஒரு பானை சோறுக்கு ஒரு பானை சோறுக்குன்னு சொன்னேன், ஒரு சோறு பதனாரு. இப்போ குழம்பு கூட்டல் என்ன பிடிக்க முடியும்னா மீன் பிடிக்க மாட்டாரு. சோறு மீன் அப்படி ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. சிக்கன் மீன் ஆர்டர் கொடுக்கும்போது கூட அது நமக்கு இங்கே தான் ஒரு பார்ட்டியாக இருந்ததையும் வச்சாரு. ராமநாதபுரம் மண் அப்படி பாரு, அப்படி மனம் வீசுது, மண் வாசனை. அந்த மாதிரி அப்போ வந்து இது நம்மளால செலக்ட் பண்ண முடியலையே, எப்படி இப்படி இருக்குது, இது மாதிரி இருக்குது, அப்புறம் காணாம போகுது, இருக்குது காணாம போகுது. அப்போ சில பல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு பல்ஸ் உள்ள அடங்கியிருக்கும், அது பார்க்க முடியாது. அது அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து இந்த ஃபீவர் டைமில் வந்து ரொம்ப வந்து இந்த பல்ஸ் எப்படின்னா ரேபிட் பல்ஸ் குடுன்னு அடிக்கும். சின்ன குழந்தை கை குழந்தைக்கு பார்க்கும்போது அப்படி தான் அடிக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஜுரத்தில் அப்படி தான் அடிக்கும். இல்லை உயிர் போகக்கூடிய நேரத்துலையும் பார்க்கும்போது எல்லா பல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி தெரியும். நமக்கு பார்த்தா இன்னும் 12 இருக்குது, ஐயோ சூப்பர் ஆகிட போகிறேன். இல்லை 12 வந்து அடங்கு போகுது. அப்போ கடைசி அந்த நெருப்பு என்ன ஆகும், அடங்க போகுதுன்னு சொன்னா நல்லா எரியும். அந்த மாதிரி அந்த பல்ஸ் காட்டும். அப்போ எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு வந்து தேடி 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 இந்த வருஷம் டிராவலில் இப்போவும் 100க்கு 100 எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அது ஆனவன் மட்டும் தெரியும் இல்லையா. நீங்கள் 100க்கு தெரியுமான்னு யார் நான் சொல்ல முடியுமா? ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து பர்ஃபெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இதை டயக்னோஸ் பண்ண போகும்போது புரியுது, இவங்க இங்கே வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோ அப்படின்னு இடத்துக்குள்ள நான் நிற்கிறேன். அந்த பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்குற பெனிஃபிட் கிடைக்குது. அப்போ நான் பார்க்க பல்ஸ் கரெக்டாக முடிவெடுக்கிறேன். அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்குது. ஆமாம், அதுக்காக அவ்வளோ தூரம் தேவையில்லை. அப்போ எனக்கு சொல்லித்தரக்க வேறு 10 வருஷம் கிடையாது. நானே ஜடிச்சு எடுத்தேன். இப்போ நீங்கள் சொல்லித்தரத இடத்த நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு, எனக்கு 5 வருஷம் ஆச்சு. இந்த இடத்துக்கு நான் வரதுக்கே 5 வருஷம் ஆச்சு. சும்மா ஒரு 6 மாதத்தில் 24 கிளாஸ் கூட நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணல. 25 கிளாஸ் ஒரு அவ்வளோதான் அட்டன் பண்ணிருக்கீங்க. இதுக்குள்ளே வந்து தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து பல வருஷங்கள் தேடினேன். எனக்கு யாரும் வந்து டீச்சர்ஸ் கிடையாது. டீச்சருக்கு எவ்வளோ வந்து நன்றி செலுத்துறன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது எப்படி எனக்கு கிடைச்சிது, யார் கிடைச்சா, ஒவ்வொரு பேஷண்ட்டும் எனக்கு டீச்சர்ஸ். எனக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து வயிற்று வலிக்குதுப்பா, கால் வெட்டி வரல வலிக்குது. வெட்டி வரல வேஷ்டி பாட்டி போட்டுருவாங்க. இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இங்கே வலிக்குது, இந்த இடத்துல தொட்டு பார்த்தா 2 பாயிண்ட் இங்கே வலிக்குது. ஐயோ 2 இது பண்ணது வியூ பாயிண்ட் ஆஃப் த ஹார்ட்டா, வேர்க்குதா உங்களுக்கு, நாக்குதே குளருங்க, இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை குளதான். ஏன் என்னப்பா முருகா நாக்கு குளருதா, இல்லை நான் குளரணுமா உங்களுக்கு வந்து வேர்த்து இருபத்து போகணுமே, செஸ்ட் பெயின் தானே இருக்குதா, ஏன் என்னப்பா என்ன எதனா பயமுத்துற நீ பார்த்து இதெல்லாம் சொல்லுப்பா. ஒன்றும் இல்லையா அவனுக்கு, ஒன்றும் இல்லை. அப்போ வந்து 214 அது ஹார்ட்டா என்னது பெரிகார்டியமா அது லங்ஸா, மறுபடியும் புக்க தரேன், மறுபடியும் தேடு. அது வியூ பாயிண்ட் ஆஃப் த பேப்பர் எழுதி வச்சுன்னு பஸ்ஸில் படிச்சு வியூ பாயிண்ட் ஆஃப் த எழுதி 214 அவன் வந்து அங்கே போன மறந்துடும். மறுபடியும் முன்னாடி பேப்பர் எடுத்து பார்த்து சொல்லி இன்னும் பேப்பர் எழுதி வச்சு படிக்கணும்னு இல்லை சும்மா பார்த்தேன். சின்ன நோட் வச்சிருப்பேன் பாக்கெட்டில், அதில் எழுதி பஸ்ஸில் போகும்போதெல்லாம் எழுதி பார்ப்பேன். நான் திருப்பி எழுதி பார்ப்பேன். 60 கமாண்டிங் பண்ணி எழுதி பார்த்துட்டு போவேன். இதெல்லாம் சும்மா அந்த பஸ் டிக்கெட் கொடுத்தா அதுக்காக எழுதி உட்காந்துருப்பேன். பேப்பர் இல்லைன்னா பாக்கெட்டில் டிக்கெட்டில் பேர் எழுதுவேன். இப்போல்லாம் நடந்த காலங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து உள்ள என்ட்ரி பார்ட் போட்டு உள்ளே வந்துருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் இருக்கிறத கற்றுக்கிறதுக்க இவ்வளோ வந்து ஈஸின்னு சொன்னால், இவ்வளோ கஷ்டம்னு சொன்னால், இதை வந்து கண்டுபிடிச்சவங்க எப்படி இருந்திருக்கோம், எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த காலத்தில், அது எவ்வளோ கஷ்டம், டப் ஜாப் இல்லை இது. அப்போ எப்படிலாம் வந்து மனுஷனை வந்து அந்த காலத்து மனுஷன் கண்டுபிடிச்சானோ நம்ம தெரியாது. கண்டுபிடிச்சதை என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ கஷ்டம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் நம்ம எப்படிலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க போகும்போது இன்னைக்கு மிஞ்சி போன உலகத்தில் 1 கோடி பேர் இருப்பாங்க. அதில் நாம் ஒருத்தர். இன்னைக்கு உள்ள கேட் ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம உள்ளே போயிட்டு இருக்கிறோம். நாம் இதில் டெவலப் பண்ணிக்க முடியுன்ற இடத்துல சொல்கிறோம், நம்ம இருக்கிறோன்றத இடத்த நம்ம புரியணும். நம்ம கான்ஃபிடென்ட் வரணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்ட்டு டயக்னோஸ் பண்ணணும். எல்லாரையுமே பல்ஸ் டயக்னோஸ் பண்ணணும். சரி, ஆன் த அதர் ஹேண்டு பேப்பர் திருப்பி பார்க்குறோம். இப்போ டயக்னோஸ் பண்ண மாதிரி பாயிண்ட் செலக்ட் பண்ணாதீங்க, தப்பாகிடும். டயக்னோசிங் தப்பாக பண்ணி பாயிண்ட் செலக்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டால் பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்.
டயக்னோசிங் வந்து தப்பாக பண்ணிட்டு பாயிண்ட் பர்சன்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டா பேஷண்ட்டுக்கு நல்லா ஆயிடுவாங்க. எது வேணும், அவன் நல்லா ஆகணுமா நல்லா ஆகக்கூடாதா? ம் டயக்னோசிங் கரெக்டு, பாயிண்ட் தப்பு, என்ன ஆகும்? அவன் வந்து வேற கஷ்டம் வேற ஜாஸ்தியாகும். ஆயிடும். அவன் வந்து ஃபைல்ஸில் ப்ளீடிங் ஆகுது சார் வரான், நீங்கள் வந்து ஏதோ டயக்னோஸ் பண்ணி ஒரு பாயிண்டை போட்டு விட்டீங்க. அவன் வீட்டுக்கு போனால் வந்து எஸ்எம் கொஞ்சம் சொட்டாக வந்தது, சும்மா சரன்னு போசிட் பிளட்டாக போகுது, ஒரு டம்ளர் பிளட்டு போயிடுது. அது பெனிஃபிட் அவனுக்கு வந்து என்ன கேட்பான், அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் அது ஏற்கனவே இருந்ததெல்லாம் வெளியே வந்துருச்சு தமிழ்ல. என்ன அது கழுவி வெளியே தண்டக தான் நான் போட்டேன் பாயிண்ட்டை. அது ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன ஒரு என்ன அவ்வளோ ரத்தம் போகுது, அந்த டாய்லெட் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா, இல்லைங்க அது இருந்தது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு, இல்லை ஒரு வழியாக நம்ம வெளியே தள்ளிட்டோம், நீ ஒன்றுமே வராது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணுறது யோசிச்சு அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறது பைல்ஸ்க்கு என்னமானா U20 போட்டா சரி ஆகுமா, L11 போடலாமா, அப்புறம் வந்து SP6 போடலாமா, ஜெனரல் டானிஃபிகேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஜெனரல் டானிஃபிகேஷன் கொடுத்துட்டாக்க இதுமேல் வந்து இப்போ எது வந்தாலும் ஜெனரல் டானிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை கொடுத்துருவோம் முதல்ல. இப்போ ஒன்றும் புரிய மாட்டேது. ஐயோப்பா, இப்போ L11 SC36 வந்து அப்புறம் வந்து SP6 எதுக்கு ஒரு ரிட்டர்மெண்ட் டியூ போட்டுன்னு அதையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 போட்டு, அப்போ எதுக்கு டியூ 20 போட்டால் நேராக வந்து அந்த பைல்ஸ் வந்து டென்ஷன் கொஞ்சம் பைல்ஸ் குறையுமா, டியூ 20 போட்டுருவோம். டியூ 26 யாரும் சொன்னார் ப்ளீடிங் பைல்ஸ் இந்த நாக்பூரில் டியூ 28 சொன்னார். 28 உள்ள சொல்றதா 26 போடுறதா போடு, ஏதோ ஒன்று 2 போட்டு இனிமேல் ஒன்றும் வராதுங்க. இதுக்கு பதில் ஏதாவது சப்போர்ட்டிங்காக ஹோமியோபதியாக பார்த்து ஊற்றலாம். ஏன்னா இந்த பாயிண்ட் வேலை செய்யவே இல்லையோ அதை சில நெட்டை போட்டு ப்ளீடிங் பைல்ஸ் என்ன பாயிண்ட் எம்எம்எல்எஸ் போடு, எம்எம்எல்எஸ் வாங்கி ஊற்றலாம் ப்ளீடிங் பைல்ஸுக்கு. அப்பாடா இது முடிச்சிச்சு. சித்தார்னா விடலாம், திருவிட விடலாமா, திருவிழா விடலாமா, திருவிழா ஊற்றலாம், ஏன்னா சேஃபு, அதை கொடுத்து வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படின்னு பார்த்து 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 நம்ம சப்போர்ட்டிங். அப்புறம் இதை சாப்பிட அதை சாப்பிட என்னென்ன சாப்பிடக்கூடாது சொல்லுவீங்க? இல்லை என்ன சாப்பிட்றீங்களா சாப்பிடாங்க முதல்ல, என்ன சாப்பிடாம இருக்கீங்களோ அதை சாப்பிடுங்க. ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. அப்போ தெரியாமல் சொன்னால் கூட அது கூட உண்மைதான், நல்லது தான். நீ எதை சாப்பிட்றேன்னு நிறுத்திட்டு எதை சாப்பிடாம இருக்கீங்களோ அதை சாப்பிடணும்னு சொன்னாலே அங்கே பெனிஃபிட் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நான் வந்து ஹோட்டல் சாப்பிட்டது இல்லை, ஹோட்டல் சாப்பிடாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ளீடிங் பெயின்ஸுக்கு இப்போ ஐயர் கேட்டார், பன்னிக்கறி சாப்பிடலாமான்னு கேட்டார். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். சாப்பிட்டேன், நல்லா ஆயிடுச்சு சார்னாரு. சரி உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு சாப்பிடணும்னு இருக்குது, சாப்பிட்டீங்க, உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படி இருக்குது, சாப்பிட்ருக்கு, ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த குதிரையுடைய இது வந்து இருக்கு இல்லையா, அந்த போர்க் இருக்கு இல்லையா, அது வந்து சாப்பிடக்கூடாதுன்றது தான் நம்ம வந்து, ஏன்னா அதில் வந்து அவ்வளோ கிருமிகள் வந்து சாவறதில்லை, அதனால தான் அது சாப்பிடக்கூடாது. ஆனால் அது வந்து இந்த இருக்கிற கிருமியெல்லாம் சாப்பிட்டுது, இங்கே போய் ஹீட் அப்படியே அடக்கி கூல் பண்ணிட்டு ரொம்ப கூலுன்ட்டது. அது உள்ளே போய் அப்படி பண்ணிட்டோன்னே அந்த சரியாக போச்சு. சார் சாப்பிட சரியாயிடுச்சு சார், இனிமேல் சாப்பிடாதீங்க. சரி சார், இப்போ இனிமேல் வராதில்லை சார், வராது பார்த்துக்கணும். இப்படியும் நடந்துருக்குது. நடந்துருக்கு சொல்கிறேன் நான், ஒன்றும் கற்பனைலாம் ஒன்றுமே இல்லை. கற்பனை பண்ணுற அளவுக்கு நான் வந்து கவிஞர் தான், ஆனால் கற்பனை பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா என்ன எல்லாமே கொட்டிகிட்டே இருக்கிறாங்களே நிகழ்ச்சியில் வந்து கொட்ட போகும்போது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்க போகும்போது அதே பேசுகிற நேரம் இல்லையா, அப்புறம் எங்கே போச்சு கற்பனை பண்ணி நான் எழுதிருக்கேன். இனிமேல் தான் எழுதணும், எழுத போகிறேன், டைம் வந்துச்சு. அப்போது இதை வந்து நீங்கள் வந்து யோசிக்க போகும்போது ஒரு பேஷண்ட் எப்படி அட்டன் பண்ணியிருக்கிறேன் நான், அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்லியிருக்கிறேன், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி அது பெனிஃபிட் கிடைச்சிருக்குது, இது எல்லாமே இந்த பைல்ஸில் இருக்குது. இந்த ப்ளீடிங் பைல்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு 2 பேஷண்ட்டு, போன வாரத்தில் பார்த்த ஒரு பேஷண்ட்டு, போன வருஷம் பார்த்த பேஷண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கேன் நான். இந்த 4 பேர் சொன்ன விஷயங்களையும் நான் உள்வாங்கி தான் அவங்க டெலிவரி கொடுத்துருவேன். அப்போ அது வந்து எவ்வளோ பெனிஃபிட் இது. அப்போ நாம் என்ன செய்யணும், நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ எடுத்துருங்க, எது சாப்பிடாம இருக்கீங்க. அவர் பண்ணிக்க ஐயர் சாப்பிட்டுப்பாரா, சாப்பிட மாட்டார், அவர் சாப்பிட்டாரு. பண்டிகை சாப்பிடலாமானா சாப்பிடக்கூடாதுன்றது முஸ்லீம் சட்டம், அது வேறு விஷயம். அவர் வந்து ஐயருக்கு அதை ஒன்றும் கேட்டால் நான்வெஜ்ஜே கிடையாது, முதல்ல வெஜ்ஜே ஃபுல்லாகவே. ஆனால் அவருக்கு வந்து அது மருந்தாக சாப்பிட்டுக்கிறார். அது ஒரு வகையில் நம்ம சரியா தப்பான்றதை பற்றி ஆர்குமெண்ட்டு அதெல்லாம் அப்புறம் விவாதங்கள்லாம் வேற. ஆனால் அதை அவர் சாப்பிட்டார். அந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து ஒரு ஃபுட்டை சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும். கொஞ்சமாக தான் டெவலப் பண்ண முடியும். ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறமே அப்படின்னு நினைக்க வேணாம். எம்டி பேப்பரில் தான் ஃபில்அப் பண்ண முடியும். அதனால் எம்டி பேப்பர் தான் இருக்கிறீங்க, ஃபில்அப் பண்ணுறதுக்கான இடம் நிறையா இருக்குது. ஃபில்டு பேப்பரில் எல்லாம் தெரியும் நினச்சிட்டோம்னா நம்ம முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நமக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறோம், இனிமேல் தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க போகும்போது கேட் ஓப்பன் ஆகுது, நம்ம என்ட்ரி உள்ளே போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். நான் எல்லாம் பார்த்துட்டேன்னு சொன்னால் அவங்க உள்ளே போக வேண்டிய வேலையை நான் போக மாட்டாங்க. கண்டிப்பாக நான் வாசப்படி வாங்குறப்ப சோம்பேறி அவன் படுத்துருவான், செத்துருவான் அங்கேயே. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்க போகும்போது தான் நமக்கு வந்து வழி கிடைக்குது. அந்த வழி ஓப்பன் ஆக போகும்போது நம்ம அற்புதமாக அதை ட்ராவல் பண்ணணும், சந்தோஷமாக உள்ளே போகணும், நம்பிக்கையோடு போகணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும்.
அந்த இடத்துக்குள்ள வரப்போகும்போது தான் வந்து என்ன பண்ண பல்ஸ் டயக்னோசிங் அப்படின்ற இடத்துல வந்து டயக்னோசிங் வந்து பார்ட் யாருக்காக, உங்களுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பாயிண்ட் செலெக்ஷன் அதை பார்த்து பண்ண வேணாம். நீங்க வந்து என்ன ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர்டா இருக்குதோ, ரெடிமேடா இருக்குதோ, அதை இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கணுன்றது வந்து எதுக்காக கொடுக்குறோன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தப்பாட விடாது. அதாவது ஒரு நோயாளியுடைய கஷ்டத்தை குறைக்க முடியாத பரவாயில்ல, அதை கூட்டி விடாமல் இருப்பதை நோயாளி செய்யக்கூடிய நன்மைன்னு சொல்றது யாரு? ஹிப்போக்ரட்டிஸ், ஃபாதர் ஆஃப் மெடிசன், செகண்ட் செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு கிரேக்க அறிஞர். அவர் வந்து டாக்டர் ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் தான் வந்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தவர். இதை வந்து மெடிக்கல் காலேஜில் பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஓத்தா எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு இந்த மாதிரி வந்து தேர்ட் இயர்லேயே போகிறது தெரியாது எனக்கு. அது எடுக்கிறாங்க, பார்மகாலஜி படிக்கும் போது எடுக்கிறாங்க. அப்போது அதை சரியா நம்ம எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அலோபதி டாக்டர் தான் எடுக்கணும், நம்ம எடுக்கணும். அப்படின்னாக்க மருத்துவம் பார்க்குற எல்லாருமே எடுக்கணும். அப்போ நம்ம அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நாமளும் கஷ்டப்படணும், நம்ம அழணும். அழணுன்ற போது எங்க ஒர்க் பண்ணுது, நமக்கு மெட்டல் ஒர்க் பண்ணுது, துக்கம் இல்லையா? பிறரிடம் துயரங்களை பார்த்து யாரும் தானும் துயரடைகிறார்களோ, அதை நீக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அவரே மருத்துவம் பார்க்கும் தகுதி உடையவர்கள். அந்த தகுதி நமக்குள்ள வர வைக்கணும்னு சொன்னா நம்ம அழணும், நம்ம கஷ்டம் நமக்கு வலிக்கணும். அவன் நெஞ்சு வலிச்சா நமக்கு வலிக்கணும், அவன் மோஷனில் பிளட் போச்சுன்னா நமக்கு வந்து எரியணும். அந்த மாதிரி நாம யோசிக்கணும். அப்படி யோசிச்சாதான் ஜெயிக்க முடியும் நம்ம. இல்லை சும்மா நம்ம வந்து அவன் வரான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், இப்போ நம்மகிட்ட வந்து பாருங்க 4 பேர் வந்துட்டான், 10 பேர் வந்துட்டான், 50 பேர் வந்துட்டான், பெருமை நமக்கு. அவன் கொடுக்குற காசு வந்து நமக்கு இன்னைக்கு செலவாயிடுச்சு, நமக்கு வந்து அடுத்தது பெனிஃபிட் இன்னைக்கு வந்துச்சுன்னா இந்த செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற இடம் வந்து தேவைதான் கண்டிப்பாக எல்லாருக்குமே. நமக்கு வந்து ஒரு கிரிப்பு, நம்ம வந்து நம்ம பிறர் மத்தியில் மதிக்கப்படணுன்றது முக்கியமான விஷயம். நம்ம பொருளாதார வேறுன்றது முக்கியமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. அதை விட முக்கியமான விஷயம் அவன் கஷ்டம் நமக்கு வலிக்கணும். வலிச்சா மட்டும்தான் இந்த இடம் நம்ம ஜெயிக்க முடியும். இது ஒரு பார்ட்டு, அது ஒரு பார்ட் வச்சுக்கலாம். இந்த பார்ட்டை ஃபில்லப் பண்ணதான் அந்த பார்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படியா பார்த்துலாம் மெக்டானிக்ஸ் தெரியும். Gentle kneeling. Yes, this is L11. Students, come on, give the needles to the patients. Come on, அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு அவன் போடுன்னு சொல்லலாம். அதெல்லாம் அதுக்குரிய நேரம் வரும்போது செய்யலாம். அப்படின்னா அப்படி நான் 2 அசிஸ்டன்ட் வச்சிட்டேன் சார். அப்போதான் முடிச்சுட்டு போனீங்க, அதுக்கு அசிஸ்டன்ட்டு. இப்போ ரேவனத்துல ரேவன் வந்து ரேஷ்மா அண்ட் வசந்த் 2 அசிஸ்டன்ட் வச்சுக்கணும்னு வச்சுக்கேன். ரேவன் உட்காந்து நீல் போட்டான்னு சொன்னாருனாக்கா ரேவன் வந்து அவங்க ரிவர்ஸ் போயிட்டு இருக்காரு, வசந்தும் ரேஷ்மாவும் மேலே வந்துருக்குறாங்க. இந்த பிளாசம், இந்த ஃப்ளஷ்னஸ் அப்படி மேலே வந்துட்டு இருக்கு போகிறாங்க. அப்போ அவர் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. அது மாதிரி அதே மாதிரி தான் நான் உட்காந்துட்டு போடு, இல்லை அது போடு, பொண்ணு சார் போடு, ஹரேஷ் போடு, ஹர்ஷதை போடு, யஷ்வதா போடு உட்காந்துன்னு சொன்னால் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் கூட நான் ஒன்றும் சொல்லலை, சொல்லாமல் யோசிச்சு தான் இருக்கிறேன். இப்போ யோசிச்சு ரொம்ப வருஷம் வச்சுருக்கிறேன். நம்ம உட்காந்துட்டு போட சொல்லலாம், நிறைய இடங்கள் போடுறாங்க. ஆனால் இன்னும் கூட நான் தான் ஓடி போய் போடுறேன். காரணம் கேட்டாக்கா நான் இன்னமும் எனக்கு தேவைப்படுது, நான் ஓடிட்டு இருக்கிறேன். அந்த இடம் தாண்ட போகும்போது நான் வந்து அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கான காலம் எவ்வளோ காலம் ஓடிக்கின்றது பார்த்துக்கணும். அவ்வளோ காலம் ஓடுறதுக்கு அப்புறம் யோசிக்கணும். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த டயக்னோசிங் பார்ட்டு நமக்கு மிகப்பெரிய வந்து நம்ம நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய வலிமை கொடுக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி பாயிண்ட் அதை பார்த்து செலக்ட் பண்ண வேணாம்ன்றது தான் இப்போ இந்த முதல் முறையாக நான் போன கிளாஸ் வரைக்கும் அவங்க சொன்னதில்லை. ஏன் தப்பு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க, பேஷண்ட்ஸுக்கு நிறைய வந்து தொல்லைகள் ஏற்பட்டுச்சு. அதனால நான் பார்த்துட்டு இந்த பார்ட்டை வந்து அதுக்காக பார்க்காம பார்த்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மல்டிலினில் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. மல்டிலினில் கூட போடுங்க, நீங்கள் வேணாம்னு சொன்னேன். ஆனால் ஒன்று இன்னொன்று கெடுக்காத மாதிரி செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ண தெரியுமா? இந்த டயக்னோசிங் மட்டும் கிடையாது இல்லையா, இந்த டயக்னோசிங்க்கு எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்ணுறது பார்ட் இதோட முடிச்ச உடனே இப்போ இந்த பல்ஸ் டயக்னோசிங் பார்ட்டை பல்ஸ் பார்த்தாச்சு, நோட் பண்ணியாச்சு, மூடி வச்சிடணும். நோட் பண்ண மூடி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்பா, இந்த பேஷண்ட்டுக்கு அடுத்து எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுக்கலாம்னு சொல்ல போகும்போது இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் என்ன கம்ப்ளைண்ட்ன்றது கேட்க போறீங்க அவனுக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல வந்து 10 விதமான டயக்னோசிஸ் சொல்லியிருக்கோம். நம்ம பாயிண்ட் செலெக்ஷனுக்கு 10 வேஸ் இருக்குதா இல்லையா, நம்மகிட்ட 10 வழிகள் இருக்குது. அதை வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னலாம் எப்படி கொடுக்கலான்றது சும்மா வந்து டெம்பரரியாக எப்படி கொடுக்கலான்றத பற்றி நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு விஷயமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேஷண்ட் வந்து வரப்போகும்போது சிஸ்டம் வைஸ் நம்ம யோசிக்கலாம். சிஸ்டம் வைஸ் யோசிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம். என்ன என்னுடைய கார்டு, இது என்னுடைய கார்டு, இதில் இருக்குது. நான் ஈஸியாக அதை பார்த்துக்கலாம்.
இப்போ எல்லாமே இந்த எந்த புக்கை எடுத்து பார்க்க வேணாம், இந்த கார்டு எடுத்து பார்த்தா எனக்கு புரிஞ்சுது. அப்போ எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கேன் அதுக்குள்ள. இது அவங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லை, எவன் திரும்பி படிக்க பார்க்கறானே, நானே திரும்பி படிச்சுக்கிறேன். நான் இது பல வருஷம் படிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம். ஏன்னு சொன்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கு அக்குபங்க்சரை தாண்டி மற்றது எல்லாமே செகண்டரி தான். பிரைமரின்னு சொன்னா நாம தான் இருக்கிறவங்க. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறது அக்குபங்க்சர்ல கிடைக்குதுன்றது ஒண்ணு. இப்போ இந்த நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு வர ஃபிட்ஸ் வருது குழந்தைக்கு. அதே மாதிரி வந்து வலிப்பு சின்ன குழந்தைகளுக்கு வந்து லேசா வந்து போறது கன்வல்ஷன்ஸ். அப்புறம் வந்து அது நிறைய பேர் இருக்கு வச்சுக்கலேன். அப்புறம் வந்து பெராலிட்டிக்ல என்ன வந்து ஃபேஷியல் பெராலிட்டிக் இருக்குது. ஒவ்வொரு ஆர்கன் மட்டும் கண் மட்டும் பேரலைஸ்ட் ஆகுது, ஸ்பீச் ஆர்கன்ஸ் மட்டும், அந்த மாதிரி ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் மட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் மட்டுமே வந்து பேரலைஸ்ட் ஆகிறது இருக்குது. விரல் மட்டுமே அந்த மாதிரி பேரலைஸ்ட் ஆகிறது இருக்குது. ஒரு பக்கம் மட்டுமே வந்து பேரலைஸ் ஆகுது. ஆமா, பேராப்ளேஜியானாக்க கீழே இடுப்பு கீழே செயல்படனா பேராப்ளேஜி. ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு மட்டும் இல்லை ரைட் மட்டும்னு சொன்னா அது வந்து ஹெமிப்ளேஜியா. ஹெமினா ஆஃப். அப்படி இந்த மாதிரி வந்து ஈஸியா நம்ம அதை பார்த்து பண்ண போகும்போது இன்னும் அந்த மாதிரி நர்வஸ் வந்து பார்க்கின்சன்ஸு, அப்புறம் வந்து மோட்டார் நியூரான் டிசீசஸ்னா அது ஜெனரல், அதுலேயே அது நிறைய கேட்டகரிஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜியா, இப்படி நர்வஸ் சிஸ்டனுடைய நேமிங்லாம் இருக்குது இல்லையா. நர்வஸ் சிஸ்டம் பண்ண போகும்போது பொதுவாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸியான வழிகள் வந்து நமக்கு வந்து அது நிறைய இருக்குது. அப்போ நியூரோ மஸ்குலர் டிசார்டர் அப்படின்றது தான் நேமிங் கொடுப்பாங்க. அதுக்கு வரப்போகும்போது நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் அதில் வந்து நர்வஸ் சிஸ்டத்துக்கு GB34 நல்லா யூஸ் ஆகும். GB34 கூட கொடுக்க போகும்போது மோட்டார் பாயிண்ட் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கையில் வந்து LI11 LI10 அவ்வளோதான். அப்புறம் தலையில தான் நம்ம அந்த பிரெயினோட கனெக்ட் ஆகிக்கலாம், DU20 பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நியூரோவில் எடுத்துடணும், DU20 யூஸ் பண்ணலாம். ஏன்னா நியூரோ அப்படின்னு வரப்போகும்போது நர்வஸ் சிஸ்டம் எங்கே வருது, பிரெயின் அண்ட் ஸ்பைன் ஆர் த பெஸ்ட். அதான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதுக்கு பேர். அப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டமாக இருந்தாலும் எங்கே போய் மெர்ஜ் ஆகுதுன்னு சொன்னால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் மெர்ஜ் ஆகுது. அது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அது எங்கே போய் கன்க்ளூட் ஆகுது, உள்ளே போய் லிங்க் ஆகுதுன்னு சொன்னால் எல்லா ஆறுகளும் எங்கே போய் சேருது, ரிலுவான் சொல்லுது பதில். ரிலுவான் கூட தெரியும். எல்லா ஆறுகளும் எங்கே போய் சேருது, கடல்ல போய் சேருது. ரிவர்ஸ். சமுத்திரம் போடுறாங்க, சமுத்திரம் வடமொழி வா அவள் சமுத்திரம் போடுறாள் அது. அந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல கடல்ல போய் சேர போகும்போது எது கடல், இங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் கடல், சமுத்திரம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமோ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமோ ஆறுகள், 2 ஆறுகளும் போய் அங்கே மெர்ஜ் ஆகிடும். அந்த மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொன்னா ஸ்பைனல் கார்டு அண்டு பிரெயின் 2 தான். இதுக்குள்ள தான் போய் ஜாயின் பண்ண போறாங்க. அப்போ டைரக்டா வந்து DU20 அந்த ரூட்ல தான் போயிட்டு ஸ்பைனல் கார்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்குதுல்ல, போட்டுடலாம். அடுத்தது வந்து ஸ்பைன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்குறோம். ஆன் தி ஸ்பைன் பாயிண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் செலக்ட் பண்ணிடலாம் ஈஸியா. அதெல்லாம் வந்து என்னது ஆஷி ஆஷி சொல்லிப்பாங்க. தோ இங்கே அவ்வளோ ஈஸியாக செலக்ட் பண்ணிப்பாங்க. நர்வஸ் சிஸ்டம் பாயிண்ட் செலக்ட் பண்ணுது. GB34 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் த மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், தசைகளும் தசை நார்களுக்குமான திறப்பள்ளி. கை கால் உழுந்து போயிருக்கு பேரலிஸ்ன்னு சொன்னால் தசைகள் தானே உழுந்து போயிருக்கு, செயல்பட முடியல, அந்த கை தசையெல்லாம் செயல்படுறதுக்கு காட்ட முடியல. அப்போ GB34 நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சிஸ்டம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னது, ஆஸ்மா, இரும்பல், சளி, ஜுரம், அலர்ஜி, கொரோனா எல்லாமே ரெஸ்பிரேஷன், சுவாசம் தொடர்பானது. அப்போ லங்ஸில் பாய்ச்சல் இருக்கு. இரும்பல்னா என்னது, இரும்பல்னா LU7 போட்டாலே போயிடுது. சில பேருக்கு LU8 தேவைப்படுது, சில பேர் LU9 தேவைப்படுது, சில பேர் LU5 தேவைப்படுது, சில பேர் LU10 தேவைப்படுது. அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. கூட சேர்க்கணும்னா LI4 LI11 அப்படி செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம்.
LI6, LI7, lungs and large intestine. இல்லை இங்கேயே கூட LI20, இது 19, LI20, 19, 20 இது செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். கழுத்தால வருது கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். LI18 கழுத்தாலாம் வீங்கி இருக்குது, தொண்டை முழுங்க முடியல அப்படின்னு சொன்னால் இது இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்களே வந்து LI18 சொல்லி கொடுத்துடலாம் அவங்களுக்கு. நீல் பண்ண வேணாம், நெக்கிலலாம் பிகினர்ஸ் வந்து எல்லாம் பண்ண வரல. இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் சொல்ல போகும்போது U14 நல்லா கேட்கும், UB11 UB13 நல்லா கேட்கும். இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஈஸியாக அதுக்குள்ளே என்ட்ரி பார்ட் போட்டு லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டுக்குள்ளேயுமே நம்ம விளையாட முடியும். சரி, ரெண்டுலையுமே இப்போ LU5 போட என்ன அர்த்தம்னா கிட்னிக்கு போயிடுது. ஓ, லங்ஸில் சேர்ந்த லம்பை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிட்னியில் சேர்த்துடணும். அதனால தான் LU5 அர்த்தம் என்ன, சன் பாயிண்ட் ஆஃப் த கிட்னி லங்ஸ் மெட்டல் LU5. அப்போ கிட்னி கொடுத்தோம்னா கூட லங்ஸ் கிளியர் ஆகிடுதா? ஆமாம். அப்போ கிட்னிக்கு சோர்ஸ் பண்ணது K3 கூட போடலாமா? பண்ணலாம். இரும்பல் குறைஞ்சிடும். இரும்பல் அப்படிதான் சொல்லுவாங்க, இரும்பல். அதனால அந்த இரும்பை வந்து உருக்கணும்னு சொன்னாக்க கிட்னி பாயிண்ட் கொடுத்துடலாம், K3 கொடுத்துடலாம். ST45 கொடுத்தோட ஆமாம், அது இடத்துல கூட வந்து சாப்பிட்டோம்னா எனக்கு சளி பிடிக்குது, ஒத்துக்காமல் போடுது, இந்த மாதிரி சாப்பாடு ஒத்துக்கலாம் மட்டும் ST40 கொடுத்தோட சரியாயிடும். க்ளூஸ் இதெல்லாம் ஒரு க்ரூ கொடுக்குற க்ளூன்னு என்னன்னு பார்த்து மெடிக்கல் லெக்சர் பார்க்கணும், சாதாரண லெக்சரையும் பார்க்கணும். அப்போ க்ளூனாக்க உங்களுக்கு வந்து டிப்ஸ்ன்னு என்ன அதையும் தமிழ் தெரியும் பார்த்துக்கணும். அப்போ அந்த மாதிரி வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நாட் ஓன்லி த ரெஸ்பிரேட்டரி along with the digestive system. அப்போ இங்கே மட்டும் பார்த்துடக்கூடாது, இங்கிருந்து தான் இங்கே வந்து நிற்குது. இங்கே சாப்பிட்ற ஏதோ ஒன்று ஐஸ்கிரீம், தயிர், மோர் இல்லை ஏதோ ஒன்று போய் இங்கே செஸ்ட்டில் போயின்னு சளி பிடிச்சிடுது இல்லையா? இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிதான் கேட்குறோம். அப்போ இதையும் சேர்த்து பார்த்துட்டோம்னா இது சேர்த்து கரெக்டாகிடும். இங்கேருந்து தான் நீங்கள் மேலே வருது, இங்கே எரிஞ்சு மேலே பொங்குது. இங்கே பொங்காத ஆடம்னா இதை முதல்ல கரெக்ட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணும். SP5 கொடுக்கலாம், SP9 கொடுக்கலாம், ST44 கொடுக்கலாம், ST45 கொடுக்கலாம். இது மாதிரி செலக்ட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை நம்ம அடக்கலாம். கார்டியோவாஸ்குலர்னா ஹார்ட்டு எடுத்தோம்னா வந்து ஹார்ட்டுக்கு நேரடியாக வந்து ஹார்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ண வேணாம், பெரிகார்டியம் பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். P6, P8, P7, P4, P3 இப்படி செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அது கூடவே வந்து SJவும் செலக்ட் பண்ணலாம், SJ5, SJ6. ஒருத்தர் செஸ்ட் பெயின் இருக்கு, சிவியர் கான்ஸ்டிபேஷன், SJ6 கொடுத்தா கான்ஸ்டிபேஷன் ரிலீஸ் ஆகிடும், செஸ்ட் பெயின் குறைஞ்சிடும். எதனால மோஷன் போட ஒரு 4 நாளாக போடுங்க, தோராயமாக 4 நாளாக இருக்கும், 4 நாளாக போயிடும். அதுக்குள்ள கொஞ்சம் தான் போச்சு. அது இத்தனை நாள், அது ஒரு 10-15 நாள் அப்படி தான் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அவர் சரியாக வந்து ப்ரீ மோஷன் இல்லை. அப்போ அது செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னு சொன்னால் செஸ்ட்டை போய் விடக்கூடாது. ஹார்ட் போயிடுச்சுன்னு பார்த்து கூட லார்ஜர் சைஸ் ஸ்டமக்கை பார்த்தாலே அங்கே மொத்தம் அவங்க நிற்கிறது தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணால் அது போயிடும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாது. அப்போ ஸ்டமக்கு ஆப்போசிட் பெரிகார்டியம் இல்லையா? அப்போ இது ஸ்ப்ளீனுக்கு ஆப்போசிட் என்னது? SJ இல்லையா? அது SJ இல்லையா? அப்போ SJல கொடுக்க போகும்போது ஸ்ப்ளீனை டவுன் பண்ணுது. ஏன்னா இப்போ ஏன் வந்து ஸ்ப்ளீனுடைய மதர் யாரு? ஹார்ட் வீக்காக இருக்க போகும்போது சன் டாமினேட் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். ஸ்பீடை டவுன் பண்ணணும்னா SJ கொடுத்தா ஸ்பீட் டவுன் ஆகிடுதா இல்லையா? ஆப்போசிட் டைம் மார்னிங் 9 to 11, நைட் 9 to 11. யார் காலையில் ஸ்ப்ளீனு, நைட் SJ6 கொடுத்தா மோஷன் போயிட்டாக்கா அவங்க எப்படி நெஞ்சு வலி குறைஞ்சுன்னா ஸ்ப்ளீன் டவுன் ஆகிடும், SJ ஃபில்லப் ஆகிடுது. அப்போ ஹார்ட்டுக்கு டவுன் ஆகிடும். அப்போ ஒரு ஃபயர் கொடுக்க போகும்போது இன்னொரு ஃபயர் சேஃப் ஆகுது. பார்த்தீங்களா? நம்ம நேரடியாக ஹார்ட் பாயிண்ட் கொடுக்காம SJ56 கொடுத்தாலே அவனுக்கு வந்து ஸ்ப்ளீன் டவுன் ஆகுது. சன்னு குறைஞ்சோடனே வந்து மதர் கொஞ்சம் அப்படியே வாடா கொஞ்சம் அப்படி நினைக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் இங்கே போய் வரட்டும், குடிச்சுக்கணும், ரொம்ப தொல்லை பண்ணாமல் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க பெரியா இருக்கும். வந்து நோண்டிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறாரு, டப்பாவில் வச்சுருப்பாரு, அந்த சமையல் கட்டில் தான் வச்சுருப்பாரு, முடிச்சு போடுறதா வச்சுருப்பாரு, பர்ஸ் இருக்குதா பாரு, பீரோவில் எவ்வளோ வச்சுக்கிறேன், இதான் எனக்கு குறைமா எவ்வளோ வச்சுக்கிறேன் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. மாட்டிக்கிட்டே இருப்பான். இவனை கொஞ்சம் வாரம் கட்டி வெளியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது வர வரைக்கும். அப்போ நம்ம SJ கொடுத்தோம்னா ஸ்ப்ளீன் அடங்குவாங்க, சன்னை அடக்கிட்டோம்னா மதர் மேலே ஏன் உட்காருவாங்க.
ஹெச்லைன் செலக்ட் பண்ணுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதுதான் அது அர்த்தம். அந்த கிட்னி ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம ஏன் ஹார்ட்டை செலக்ட் பண்ணுறோம்? இந்த உட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதனால அதை ஃபயர் எடுத்துக்கிட்டோம். நெருப்பாக்கும் போதில் மரத்தை சும்மா தண்ணி உறிஞ்சினே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்து கிட்னி காணாமல் போயிருக்கு போகும்போது நான் ஹெச்லைன் செலக்ட் பண்ண சொன்னேன், ரெட்வான் பாயிண்ட் ஏன் ஓகே பண்ணேன்னு சொன்னேன். இந்த இது என்னது உட்டுன்றது என்னது? லிவர்ன்றது உட்டு. அந்த மரத்தை கொஞ்சம் எரிச்சு விட்டுருவோம். ஏன்? இந்த மரம் வேஸ்ட்டு, ஒன்றும் காய்க்க மாட்டேங்குது, பூக்க மாட்டேங்குது. என்ன பண்ணிருக்குது? தண்ணியை உறிஞ்சினே இருக்குது. தண்ணி காணாமல் போயிடுது. மரத்தை காணாமல் ஆக்கிட்டாக்க தண்ணி சேஃப்டியாக இருக்குமா இல்லையா? ஒன்று நினச்சா பொண்ணை கட்டி கொடுக்காங்க, பையன் நினச்சா அவனுக்கு என்ன வேலை செய்து விடுவாங்க, இல்லைன்னா வந்து வீட்டில் காசு கட்டி இருப்பாங்க, வேலையை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி யோசிக்கணும் நம்ம. அதாவது டே டு டே லைஃபோட நம்ம வந்து மெர்ஜ் ஆகிடணும். இந்த ஃபயர்மெண்ட் தெரியும், டே டு டே லைஃபையும் நம்ம லிங்க் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாயிண்டோட அர்த்தம் புரியும். ஏன் ஹெச்லைன் செலக்ட் பண்ணோம், இதெல்லாம் ஏன் அப்போ சொல்லுன்னு சொன்னால் பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது டிவைட் ஆகிடக்கூடாது. அதனால இதெல்லாம் பேசணும்னா கதை மாதிரி ஆகிடும். இப்போ பேசலாம். இப்போ அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அது கிடையாது, முடிச்சு இப்போ ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அவ்வளோடா. இந்த மேத்தமெட்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிச்சுருக்கீங்க, நாங்களாம் அதெல்லாம் படிக்கவே இல்லை. நாங்கள் என்ன காமர்ஸ் படித்தோம், தான் படித்தோம். நாங்கள் சயின்ஸ் தான் படித்தோம். சயின்ஸ் படித்தவங்களுக்கு புரியாது, காமர்ஸ் மாதிரி படிச்சிருந்தாலும் புரியும். அதான் காமர்ஸ் படித்தா தான் ஈஸி. சயின்ஸ் படித்தா அது வரவே வராது, சப்ஜெக்டே வராது. ஏன்னா சயின்ஸுக்கு சம்மந்தமே இல்லை. சயின்ஸுன்றது குழந்தை. நம்மது எல்லாம் வந்து தாத்தா பாட்டி மாதிரி. பாட்டி வைத்தியம் பெஸ்ட்டாக எது? குழந்தைகளுக்கு வைத்தியம் பண்ணணும். அது மாதிரி தான். அப்போது இந்த மாதிரி வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு நினைக்க போகும்போது யார் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி தான் வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் ரெஸ்டாவில் SJ6 எப்படி நெஞ்சு வலியை குறைக்குது, அந்த இடத்த நான் காமிச்சது இடம் ஈஸியாக புரிஞ்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக SJ6 வந்து ஹார்ட் நெஞ்சு வலியை சரி பண்ண முடியுது. ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டமக் ரிலீஸ் பண்ணாலும் வந்துடும். ஸ்டமக் 40 ST44 கொடுத்தா என்ன ஆகும்? ST லெவல் எனர்ஜி குறைஞ்சிடுது. ஆப்போசிட் யாரு? STக்கு ஆப்போசிட்டு பெரிகார்டியம். குட். போன வாரம் நாங்கள் வரலன்றதுனால நாங்கள் ஒன்றுமே மறந்துட்டோம் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் காணாமல் போவோம், ஆனால் மேலே வந்துடுவோம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் அலர்ட் ஆகிற கொஞ்சம் டைம் எடுத்தோம், அவ்வளோதான். அது மாதிரி ரேஷ்மா வசந்த் பங்கு பெரிகார்டியம் மேலே வந்துடுது. பெரிகார்டியம் வந்தால் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகுது? ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதா இல்லையா? அவ்வளோதான். கவர் ஆஃப் த ஹார்ட். கவர் ஆஃப் த ஹார்ட் என்ன அர்த்தம்? பெரிகார்டியம் தான் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஹார்ட். இன்னர் லேயர் என்னது? மயோகார்டியம். மயோ மீன்ஸ் என்னது? மசில்ஸ். இப்படி ஜாலியாக உள்ளே போனோம்னா அது ஈஸியாக புரிஞ்சிடும். அனாட்டமி பிசியாலஜிலாம். ரைட்டு. அடுத்தது கார்டியோவாஸ்குலர் நம்மளால அட்டன் பண்ண முடியுமா முடியாதா? SJ6லேயும் முடியும். மோஷன் போனால் SJ6, ஜீரணம் ஆகணும்னா ST44. சாதாரண பெயின்னா LA4 போட்டலாமே. அப்போது அதில் கூட நெஞ்சு குறைஞ்சிருது. லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த யாங்லேயே வந்து பவர்ஃபுல் யாங் இதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் ரொம்ப பவர்ஃபுல் யாங்கு. 6 யாங்கில் ரொம்ப டாமினன்ட்டு. இந்த வாத்தியார் லீடர் எல்லை மற்ற 5 பேரும் அது பின்னாடி தான் நிற்கிறாங்க. இப்போ எல்லையை கவனிச்சோம், அந்த எல்லை இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கலாம். இது மாதிரி ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் நம்ம ஜெயிக்கலாம். அடுத்த பிளட் டிஸார்டர். பிளட் டிஸார்டர் அப்படின்னாக்க ஃபுட் டிஸார்டர். பிளட்டுனா என்னது? அது ஒரு ஃப்ளட்டு. என்ன அந்த ஃப்ளட்டு வேணும்னா என்ன வரணும்? ஃபுட்டு. அந்த ஃபுட் எங்கேருந்து கிடைக்குது? ஃபுட்டு. ஆமாம். அடுத்து அப்போ வுட்லேருந்து ஃபுட்டு, ஃபுட்லேருந்து பிளட்டு. பிளட் மீன்ஸ் பிளட். நீர்ச்சத்து வேணும், நீர்ச்சத்து வேணும். ஃபுட்டு இருந்தாலே நீர்ச்சத்து ஆகிடும். சுவையான உணவுகள், சுவைக்கு தர நாக்கிலேயே. அந்த மாதிரி எர்த்து கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட்டை சரி பண்ணலாம். அப்போ பிளட் எர்த்துக்கு வேணும்னா அங்கே வுட்டு இருந்தால் தானே போய் எர்த்து வரும். வுட்டுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும்ல. விதைக்கிறதுக்கு தண்ணி இருந்தால் தான் முளைக்கும். தண்ணி இருக்கணும், அப்புறம் முளைக்கணும், பயிர் வரணும், அறுவடை பண்ணணும், சாப்பிடணும். சாப்பிட்டா பிளட் வந்துடும். இப்போ பிளட்டுன்னா பிளட்டுக்கு என்ன பண்ணுறது? என்ன பாயிண்ட் நோண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. க்ளீன் பிளட்டு தான், லிவரும் பிளட்டு தான், கிட்னியும் பிளட்டு தான். அதே 3 யாங்கும் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இடத்துல எது இல்லைன்னு பார்த்து அதை மட்டும் ஃபில்லப் பண்ணணும்.
எஸ்பி இல்லையா அவனுக்கு, லிவர் இல்லையா, கிட்னி இல்லையா, 3 இல்லைன்னா SP6 போடுறோம். சொன்னீங்களா எதுவும் இருந்தால் SP6 போட்டு நல்லா இருக்கான், டக்கு 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 போடலாம். பிளட் சாடம்னு சொன்னால் SP6 போடலாம். பிளட் சர்க்குலேட் பண்ணுற சிஸ்டம் வந்து ஹார்ட்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், P6 போடலாம். அப்போ பிளட் சுற்றி வர வைக்கிறதுக்கு நம்ம இம்யூன் என்ஹான்சிங்லாம் கூட SC36 L11 ஆட் பண்ணிக்கலாம். பிளட் வேணும், அனிமிக் கண்டிஷன், அனிமிக்னு வருவாங்க. பிளட் மீன்ஸ் ஃப்ளட்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து அந்த ஃப்ளட்னா தண்ணியை வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோலர் ஆஃப் த வாட்டர். ஹூ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் த வாட்டர்? எர்த் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் த வாட்டர். எய்தர் ஸ்பிளீன் ஆர் ஸ்டமக். இதை கொடுத்தாலே அங்கே வந்து ஃபில்லப் ஆகிடும். பிளட்டுக்கான வழி ஏற்படுத்துகிற வழி. ஏன்னா உள்ளே போய் செரிக்காத உணவுகளை செரிக்க வைக்கும். அப்போ வந்து பசி இல்லைன்னா பசி வர வைக்கும், செரிக்காத வயிறை கூட செரிக்க வைக்கும், பசிக்க வைக்கும், உள்ள சாப்பாடு உள்ளே போகும். அதுலேருந்து தான் பிளட் உற்பத்தி ஆகணும். நீ இட்லி தோசை பொங்கல் பூரி வடை சோறு இந்த மட்டனு சிக்கனு அந்த மாதிரி எதை போட்டாலும் சரி, என்ன மாறுது, பிளட்டாக மாறுது. பிளட்டை ஒன்று குடிச்சு உட்காந்துல பாட்டில் இன்றைக்கி 3 பாட்டில் பிளட்டை குடிச்சிருக்கேன். நான் 6 பாட்டில் பிளட்டு, நான் 1 தான் சாப்பிட்டேன். எனக்கு பிளட்டே எனக்கு கிடைக்கல இன்னைக்கு. இன்னும் யாரும் சொல்லியிருக்கோம், யாராவது உலகத்தில் பிளட்டை யாரும் சாப்பிட்றாங்களா? இது எப்படி பிளட்டாக மாறுது? நம்ம என்னமோ நம்ம பிரெட்டை சாப்பிட்டாலும் சரி, சாண்ட்விச் சாப்பிட்டாலும் சரி, நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம பிளட்டாக தான் மாறுது. அப்போ அதையும் சாப்பிடலாமா? செம்மையிலே வேணாவா? உங்கள் இஷ்டம். குடலை ஒட்டிக்கிட்டு அப்புறம் மோசம் வராமல் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறம் எனிமா எடுத்து வெளியே எடுத்து குடலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு 2 அடி எடுத்துட்டு மிச்சம் 3 அடி குடலாம் இவ்வளோ தான் சாப்பிட்றீங்க அளவு சொல்ல போகும்போது தான் புரியும். அப்போ பிளட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அனிமிக் கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க UB17 பெஸ்ட் பாயிண்ட்டு RBC இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் GB39 WBC கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, SP6 கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் சிஸ்டம் ஜெனரல் சிஸ்டம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு SP6, ST36 எந்த ஒரு சின்ன ஒரே ஒரு பருக்க உள்ள போய் ஜெயனம் ஆகுன்றதாலும் அது சரி பண்ணுறதுக்கு ST36. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு வயிற்றுல. என்ன பாயிண்ட் இது? REN 36 REN 12 36ல் 1/3 தான் வந்து 12. அப்போ நம்ம வந்து 1/3 கொடுத்தாலே போதும். 2/12 கொடுத்தாலே இப்போ இது எல்லாமே சரியாயிடுது. அப்போ வந்து 2 அனிமிக் 2 இல்லை, இங்கே புக்கிலே இல்லையா, புக்கில் இருக்காது, இல்லாட்டு போயிட்டு போகுது. இந்த புக்கில் இருக்குது, அனுபவ புக்கில் இருக்குல்ல. 2/12 கொடுங்க, பிளட் வந்துடும். பிளட்டுக்குன்னு பாயிண்ட் தேடின்னு அதுக்கு என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, வாஸ்குலர் சிஸ்டம் இல்லைன்னு போட்டுக்கணுமா, அது பாயிண்ட் H9 பண்ணணுமா, அது ஹார்ட்டுனா என்ன, பிளட்டானா இப்போ லிவர்லேருந்து பிளட் வருதா, ஹார்ட்லேருந்து பிளட் வருதா, ஸ்பிளீன்லேருந்து பிளட் வருது, இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குப்பா. பிளட்னாலே ஹார்ட்டு தான், பிளட்னா ஹார்ட்டு தான், ஏன்னா சர்க்குலேட்டரி அவங்க தான். அவங்கள பிளட்டை கொடுக்கறது யாரு? பிளட்டை கொண்டு போய் நான் கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க, நீங்கள் பிளட்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க. பிளட்டை கொடுக்கறது எது? ஃபுட் டைஜஷன் தானே, அதுதான். அப்போ டைஜஷன் கரெக்ட் பண்ணால் பிளட் வந்துடும். அப்போ அவனுக்கு இன்னும் இந்த உள்ளே போகிற ஃபுட்டு வந்து சரியாகலை, இல்லை உள்ளே ஃபுட்டே போகலன்னா போக வைக்கணும். உள்ளே போகிற ஃபுட் சரியாகனா அது கரெக்ட் பண்ணணும், இல்லை உள்ளே போன ஃபுட்டை வந்து ஜீரணம் பண்ண வைக்கணும். பிளட் சிஸ்டம் ஓவர். கேஸ்ட்ரோன்றது எங்கே ஆரம்பிக்கும்? லிப்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் போகுது. அங்கே ஒரு லிப்ஸ், இங்கே ஒரு லிப்ஸ். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது லிப்ஸில் வந்து கலர் மாறினாலும் சரி, டீத்து, கம்ஸு, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபுட் பைப்பு, ஈசோபேகஸு, அப்புறம் வேரிங்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டமக்கு, அப்புறம் இன்டெஸ்டைன்ஸு, 2 இன்டெஸ்டைன்ஸு, கேல் பிளாடர், லிவர், ஸ்ப்ளீன், பேங்க்ரியாஸ், அதுக்கப்புறமா வந்து யூரினரி பிளாடர், கிட்னி, ஸ்ப்ளீன், இது வரைக்கும் டோட்டலாக டைஜஸ்ட் சிஸ்டம். ஆனஸில் தான் போய் முடியுது. லிப்ஸ் டு ஆனஸ், இந்த லிப்ஸ்லேருந்து அந்த லிப்ஸ் வரைக்கும் ட்ராவல், மவுத் டு ஆனஸ். இந்த ட்ராவலில் வந்து நம்ம பண்ணணும்னு சொன்னால் இதுக்கும் வந்து என்னென்ன அல்சர்னு வைப்பாங்க, பைல்ஸ்னு வைப்பாங்க, பல்வலி, டூத்தேக்கு, இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கான கேஸ்ட்ரோவுக்கு என்ன பாயிண்ட்னா 2/12 வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏற்கனவே பிளட்டுக்கு என்ன பாயிண்ட் சொன்னமோ அது எதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி SP6, GB39, ST36, ST35, ST34, ST32, அப்புறம் ST40 சளி வெளியேற்றுறோம். எனக்கு பசியே இருக்க மாட்டேங்குது, அப்படியே கரு சளி வெளியே வர மாட்டேங்குது, ST40 கொடுத்தீங்கன்னா சளி வெளியே தள்ளிடும், பசி எடுத்துரும் குழந்தைகளுக்கு. அது ஈஸியாக வந்து பிட்ஸ் வர குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும். பசி இல்லாத குழந்தைங்க சளி நிறைய சேர்ந்து போயிடுச்சு, சாப்பிடவே மாட்டேங்குது அந்த குழந்தை, என்ன பண்ணுறது, நான் மட்டும் அடி கொடுத்து பார்த்துட்டேன்,
அதுவும் போய் அப்படியே தான் நிற்கிது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ரைட், ST40 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சளி ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆச்சு சொன்னால் ஃபஸ்ட் ஸ்டாப். இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து உள்ள என்ட்ரிக்கு இருக்குது. எஸ்டியில் எஸ்பியில் வந்து பத்தலைன்னு சொன்னால் ஃபுட்டில், அதாவது லிவரில், கேல் பிளாடரில், அதுவும் பத்தலைன்னா கிட்னியில், யூபியில் இருக்குது லைஃப் சிஸ்டம். இருக்குதுல்ல. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து ஹெப்பாட்டிக், பைலியரி, ஸ்பிளீனிக், பேங்க்ரியாட்டிக். இது எல்லாமே வந்து ஒன்று தான். இது இதோட சேர்த்துக்கலாம், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோடய அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லிவருக்கு, பேங்க்ரியாஸுக்கு தனித்தனியாக பாயிண்ட் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்து எதெல்லாம் வந்து பெஸ்ட் பாயிண்ட்ன்றது புக்கில் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணி வச்சு கூட போடலாம். நம்ம அதுமாதிரி கான்ஸ்டிபேஷன் சொன்னால் அந்த மியூ பாயிண்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்டமக்கில் துப்புளுக்கு 1.5 inch இந்த 2 சைடில் இருக்குது. அது என்ன பாயிண்ட் நம்பரு சொல்லும்போது கூட சொன்ன, நீ பதில் வேண்டியது தானே. 4 inch வச்சு போடணும்னு சொன்னீங்க. ஸ்டமக் 50யா, ST25 ST25. குட், பாராட்டுங்க, வசந்துக்கு பாராட்டுங்க. இது வந்து டக்குன்னு ஈஸியாக ஞாபகம் வரக்கூடிய இடம் இல்லை, இது இருந்தாலும் வந்திருக்காரு. பாராட்டு தெரிவிக்கும் வசந்துக்கு எல்லாரும். கிளாப்ஸ், ஆன்லைனில் கூட கிளாப் பண்ணலாம். ஏன் அதில் தான் இருக்குல்ல பண்ணு. ST25 அப்படியே அப்படி காணும். அப்புறம் ஜென்டோ யூரினரி, அப்போ கிட்னி ப்ளஸ் வந்து ஜென்டல் ஆர்கன்ஸு. ஜென்டல் ஆர்கன்ஸ் சொன்னால் இப்போ வந்து ஃபீமேல்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த பியூபர்ட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனை வந்து எது வரைக்கும் போகிறது, மேரேஜ் வரைக்கும் போயிட்டு இருக்கிறது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன ஆகும், மேரேஜுக்கு அப்புறமா வந்து கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம். அது என்னது, ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறமா வந்து டெலிவரி, அப்புறம் வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த பால் பற்றாக்குறை, இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு போகும். பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ண இருந்துன்னா வந்து மெனோரியா, டிஸ்மெனோரியா, மெனரோஜியா, மெட்டரோஜியான்னு சொல்லிட்டு, அதாவது மாதவிடாய் வராமை, அப்புறம் வந்து மாதவிடாய் வந்து அதிகமாக போக்கு, விட்டு விட்டு வரக்கூடிய மாதவிடாய்கள், வலியுடன் கூடிய மாதவிடாய், இப்படின்னா நேமிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. வந்து இப்போ முன்செல்வி வந்து கிளாப் கொடுக்குறாங்க, ஜுவேரியா கிளாப் கொடுக்குறாங்க வசந்துக்கு. அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பீரியட்ஸு, அது மாதிரி லுக்கேரியா, வெள்ளைப்படுதல், லூக் அப்படின்னாலே வந்து ஒயிட்டு, அப்போ வெள்ளைப்ப, இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றதான் வந்து அதில் PCOD, PCOS, அப்புறம் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸு, அப்புறம் ஃபெலோபியன் டியூப் பிளாக்கு, இப்படிலாம் பேர்லாம் வரும். நம்ம ஈஸியாக அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்டண்ட்டாக வந்து ஃபுட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், சில எக்ஸசைஸ்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லைன்னா அப்படிலாம் உள்ள போய் லாக் ஆகிடும். அது ஓவர் ப்ளீடிங்கில் எப்படி என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கற்றுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் டைம் இருக்குது, நல்ல மெல்ல கற்றுட்டு வந்தோம்னா இதெல்லாம் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் மட்டுமே வந்து நம்ம பண்ண முடியாது, ஒரு பார்ட் இது. இன்னொரு பார்ட்டு ஃபுட்டு, இன்னொரு பார்ட்டு மைண்டு, இன்னொரு பார்ட் வந்து என்விரான்மெண்ட்னு சொன்னால் அவங்க சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வந்து ப்ரீத்திங் டெக்னாலஜியோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸசைஸோ சொல்லிக் கொடுத்து அது பீரியட்ஸ் வரணும்னா வர வைக்கணும், வந்துட்டு தான் நிறுத்தணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டே வரோம் நம்ம. அதே மாதிரி யூரினரி சிஸ்டம் சொல்ல போகும்போது நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனு, அப்புறம் யூரின் போகும்போது எரியுது, அப்புறம் வந்து எல்லாம் டாக்டர் 10 பேரில் 9 பேருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன். அப்படி 9 பேருக்கு அது ஈஸியான ஒரு வேர்டு. அதாவது ஒரு என்னது, ஒரு சென்டென்ஸு, இன்கம்ப்ளீட் சென்டென்ஸு. யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி 10 9 பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரணும் யாராவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி கரெக்ட் பண்ணுறது, யூபிஐ டிஸ்டர்ப் ஆகிருக்குது, அது கரெக்ட் பண்ணணும். அப்போ அது வந்து ஜென்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. என்ன விஷயம் கேட்டு பார்த்து சரி பண்ணால் ஈஸி சரி பண்ணலாம். யூரினரி பிளாடர் பாயிண்டே கொடுக்கலாம், இல்லை கவுன், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் த யூரினரி பிளாடர் யாரு, ஸ்டமக்கு. கண்ட்ரோலர் ஆஃப் த யூரினரி பிளாடர்னாக்கா அது வந்து கண்ட்ரோல் ஆஃப் கிட்னி சொல்கிறாங்க. ரைட்டு, ஸ்டமக்கு. ஸ்டமக்கை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த இந்த பிரச்சனை இல்லை, இன்ஃபெக்ஷன் பிரச்சனையை சரி பண்ணலாம். ஸ்டமக் தான் எங்கே போகலாம், ஈஸியாக இருக்குது, இம்யூன் என்ஹான்சிங் பார்ட்டில் எல்லாம் இருக்குது, அதை கொடுத்துட்டு போயிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜெயிச்சுட்டு வரலாம். அது கேட்கலனா தான் அப்புறம் வேறு யோசிக்கணும், வேறு எங்கே போய் யோசிக்கலாம், கிட்னியில் போய் யோசிக்கலாமா, லேடரில் யோசிக்கலாமான்றது அடுத்த கட்டம். இதுலேயே நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்னி இப்போ வந்து வீக் ஆகிடுச்சு, சுருங்கிடுச்சு, வீங்கி உடம்புலாம் வீங்குது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா கூட நம்ம அட்டன் பண்ணலாம்.
அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நாலேஜ் கிடைக்க அடுத்த ஸ்டெப்ல நம்ம போகலாம். இப்போ வந்து இது வந்து கிட்னி ஸ்டோன் வரைக்கும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் மெயினாக வந்து 10ல் வந்து 9 இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க நம்மகிட்ட. இன்ஸ்பெக்டர்னு சொல்றது மாதிரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்வாங்க. இன்ஸ்பெக்ஷன் ஓ இன்ஃபெக்ஷன் ரைட். அப்போ இது டாக்டர் சொல்லிட்டு போய் அவங்க பக்கத்தில் வரதை வந்து இன்ஸ்பெக்ஷனாக கற்றுன்னு வருவாங்க. அப்போ வந்து அந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ண முடியும். அடுத்தது வந்து ஸ்டோன் தான். அதுக்கப்புறம் நேரடியாக வந்து மேஜர் பார்ட்டு கிட்னி ஃபெயிலியரையும் நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியும். ஆனால் வந்து யாரும் வந்து நம்பிக்கையோடு தொடர்ந்து பார்க்கறது இல்லை. ஏன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கிட்னி மாத்திரான இருக்க போகும்போது அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அதிகமாக இருக்கிறாங்க. சர்ஜரியே நம்ம பண்ண வேணாம்னு சொன்னால் கூட இல்லை நான் சர்ஜரி பண்ணிட்டா அதெல்லாம் நல்லா நினச்சி போய் சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதனுடைய துன்பங்கள் அனுபவிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. டெய்லி வாழ்க்கையில் பார்த்து தான் இருக்கிறோம். ரைட்டு போயிட்டு போகுது. அடுத்து ரீப்ரொடக்ஷன் சொன்னாக்க ரீப்ரொடக்ஷன் வந்து ஏரியான்ற வந்து இப்போ குழந்தையின்மை, அதே மாதிரி வந்து குழந்தை வந்து கரு தங்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அது அப்பப்போ வந்து கலைஞ்சி போயிடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து அதே மாதிரி ஜெனிட்டலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து ஜெனிட்டல் மேட்டரில் வந்து அவங்களுக்கு வந்து வந்து சீக்கிரமாக வெளியாகிறது. அப்புறம் வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், அதே மாதிரி வந்து அதில் வந்து ஸ்பெர்ம் வந்து கவுண்டிங் வந்து குறைஞ்சி போயிடுறது, மொட்டிலிட்டி இல்லைன்றது, இப்போ எரெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறது மாதிரி மேலுடைய ப்ராப்ளம். அப்புறம் டெஸ்டிஸில் வரக்கூடிய ஸ்வெல்லிங்ஸு, அப்புறம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு, இதெல்லாம் மேலுடைய பிரச்சனைகள். ஃபீமேல் சொல்ல போகும்போது அது வந்து உள்ளே வந்து யூட்ரஸு, ஓவரிஸு, பெரோபின் டியூபு, இதெல்லாம் அங்கே பிளாக் இருக்குது, இங்கே வந்து அடப்பு இருக்குது, இங்கே கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குது, அங்கே ஃபைப்ராய்டு நார் கட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள். அதுக்கு அடுத்து இதெல்லாம் வந்து ஈஸி சரி பண்ண முடியுமானாக்கா இது எல்லாமே சரி பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து இதுக்கான எங்கெங்கெல்லாம் பார்ட் இருக்குன்னு சொன்னாக்க வாட்டர் எலிமெண்ட்டு ப்ளஸ் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் த வாட்டர் ப்ளஸ் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் த எர்த்து. ஹூ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் த வாட்டர் எலிமெண்ட்னா யாருன்னு தெரியும் உனக்கு? கண்ட்ரோலர் ஆஃப் த வாட்டர் யாரு? ஸ்ப்ளீன் அண்டு ஸ்டமக். சரி, கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன் எர்த்து யாரு? ஃபுட் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா குட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானே சொல்லலை. அப்போ அந்த 3க்குள்ளதான் இருக்குது ஜெனிட்டல். அப்போ ஜெனிட்டல் ஒர்க் பண்ணும் SP6 ஒர்க் பண்ணணும்னு சொன்னா 3 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க மெயினா, ஸ்ப்ளீன், லிவர் அண்ட் கிட்னி. இப்போ ஜெனிட்டலுக்கு பேசிக் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போனோமா, அங்கேருந்து இங்கே போட மாட்டது தான் அங்கே பிரச்சனை. ஸ்ப்ளீன்லேருந்து வுட்டுக்கு போகணுமா, வுட்லேருந்து வாட்டருக்கு வரணுமா, வாட்டர்லேருந்து வுட்டுக்கு போகணுமா, இல்லை வாட்டர்லேருந்து எர்த்துக்கு வரணுமா, எர்த்துலேருந்து வாட்டருக்கு போகணுமா, இது மாதிரி அந்த முக்கோணத்தை சுற்றுறது தான் வேலை. இது மாதிரி ஈஸியாக வந்து நம்ம அந்த இடத்துக்குள்ளே தாண்டி போக முடியும். லோக்கோமோட்டார் ஆர்த்தரைட்டிஸு, ஜாயின்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்ல போகும்போது அது வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ்ன்றது ஸ்ப்ளீன் ஸ்பெசிஃபிக்காகவே. அதுக்கப்புறமா வந்து மற்றதெல்லாம் வந்து பெயினுக்குனா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்டமக் பாயிண்ட்ஸு, யூபி பாயிண்ட்ஸு, ஜிபி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மிங்கிள்டாக வரும். லோக்கோமோட்டார்னா எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கான பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ்னாலும் அதான் ஸ்ப்ளீன் தான் சாஃப்ட் டிஷ்யூஸு. அதே மாதிரி வந்து செல் லெவலில் உள்ள பிரச்சனைகள் சொன்னாலும் ஸ்ப்ளீனு, லிவர் அண்ட் கிட்னி. மெயினாக அதில் வந்து ஸ்ப்ளீன் தான் அது மெயின். இப்போ கேன்சர்ஸு அது மாதிரிலாம் ஃபார்மேஷன் இருக்குது, பிளட் செல்ஸ் இருக்குது அதிகமாக வந்து இதாகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸு, இந்த மாதிரி செல் லெவல் அப்படின்னு சொன்னால் டிஷ்யூஸு அப்படின்னு சொன்னாலே ஸ்ப்ளீன் தான் அது மெயினான விஷயம். அதையும் மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் மசில்ஸு, போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸு. மசில்ஸ் ஜிபி சொன்னோம். அதே மாதிரி வந்து யூபி 11 ஒரு பாயிண்ட் இருக்குது. போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது தேஞ்சு போச்சு, இழுத்து போச்சு, அடிபட்டுச்சுன்னு சொன்னால் யூபி 11 நல்லா ஒர்க் பண்ணணும். அது மாதிரிலாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டுருக்கோம் நம்ம இல்லையா? நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்து ஸ்கின்னு சொன்னாலே மெட்டல். கண்ட்ரோலர் ஆஃப் த மெட்டல் யாரு? யாரு? அதுக்குள்ள தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெடியேட் ஆகி எங்கே போகுதுன்றதை நம்ம செக் பண்ணணும். டீத் அப்படின்னாலே எர்த் எலிமெண்ட்டு. அப்புறம் இயர், நோஸ், த்ரோட்டு, உங்களுக்கு இஎன்டி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது எல்லாமே வந்து ரெஸ்பிரேட்டரியோட கனெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் எல்லா ஆர்கனோடையும் சேர்ந்து தான் கனெக்ட் ஆகிருக்குது. சைக்காட்ரிக்கு ஐன்னு போட்டுக்கிறேன். ஐனா உட்டு. அப்புறம் வந்து உட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து யூபி, ஜிபி, ஸ்டமக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அது இல்லாமல் லிவர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, கண்ணுக்குள்ளே இருக்குது. சைக்காட்ரிக்னு சொன்னாக்கா அது வந்து மனநிலை பாதிப்பில் வந்து மெயினான ஒர்க் வந்து ஜிபிக்கும் ஹார்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம புரிஞ்சிட்டோம்னா
அந்த 6 ஏரியாவுக்குள்ள அட்டன் பண்ற பாயிண்ட் பார்க்கலாம் நம்ம. அது தெரியலையா? மூஞ்சினா என்ன பண்ணலாம், செஸ்ட்னா என்ன பண்ணலாம், அப்பர் அப்டாமன் என்ன பண்ணலாம், லோயர் அப்டாமன் என்ன பண்ணலாம், அப்பர் பேக் என்ன பண்ணலாம், லோ பேக் என்ன பண்ணலாம். 6 ஏரியா 6 பாயிண்ட்ல அடிச்சு முடிச்சு வந்துடலாம் இல்லையா? சொல்லிருக்கு இல்லையா? அதுல 8 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ் இருக்குது. 8 ஏரியாக்கள் பார்க்கறது. மசில்ஸுக்கு ஒருத்தர், பிளட்டுக்கு ஒருத்தர், போனுக்கு ஒருத்தர்னு இருக்க 8 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 8 பேர் கையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து அந்த மாதிரி ஏரியாக்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்க ரிப்போர்ட் எடுத்து தான் வரப்போறாங்க. ஒன்றும் சும்மா ஒன்று பிளைண்டா அவங்க வரப்போறது இல்லை. யாரும் நீங்க சொல்ல கேட்க போறது கிடையாது. நான் நாடி பார்த்து சொல்லிட்டுமா அவங்க ஒன்று நாடி என்ன நாங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கன்னு அவங்க இல்லை. ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு தெரியணும் நமக்கு. அப்போ ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்க தெரியணும்னு தெரிய போகும்போது ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்டோ அந்த ஏரியாவுக்குள்ள பாயிண்ட்டோ ஒன்றும் இல்லை. இங்கே வச்சு P6 தான் இங்கே, இங்கே 2 இங்கே SP6, இங்கே வலிக்குது எனக்கு LU7, இங்கே ஒரு UB40 முடிச்சு. என்ன இதோட வேற இருக்குது. இந்த 6 பாயிண்ட்ல ஆக்ஷன் வந்தாங்க. இன்னும் எப்படி பேஷன் அட்டன் பண்ணான்றதை அடுத்த வாரம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே ஃபீட்பேக் தரணும். பேசணும், எல்லாருமே நீங்கள் பேசணும். அடுத்த வாரம் நம்ம பேசணும். நீங்களாம் எப்படி பேச போறீங்கன்னு பார்ப்போம். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் மறித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ யார் மூலமாக எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றாயோ அத்தகையோரெல்லாம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான வழிபுறத்திற்கான பிரார்த்தனைகளுடன் நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி என்று